வணக்கம், ராதே கிருஷ்ணா. ஸோ லாஸ்ட் வீக் கொஞ்சம் பர்சனல் விஷயங்களால் பிஸியாக இருந்ததுனால லைவ் வர முடியல ஆக்சுவலாக. பட் ஏன் லைவ் வரல அப்படின்னு பர்சனல் குவரிஸ்லேயும் சில பேர் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீக்கெண்ட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு நாள், சனி ஞாயிறில் ஏதாவது ஒரு நாள் லைவ் வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. முடிந்தவரை அதை ஃபுல்ஃபில் பண்ண தான் பார்க்குறோம். போன வாரம் வர முடியாததுக்கு சாரி. ஸோ இந்த வாரம் சேர்த்து வைத்து பார்த்துடலாம். யார் யாருக்கெல்லாம் கேள்விகள் இருக்கோ பதில் எடுக்கலாம். இந்த வாரம் பொதுவாக நம்மளுடைய லைவில் நம்ம ஏதாவது ஒரு டாபிக் முக்கியமானது அந்த கோச்சாரத்தில் வரும்போது அதை கவர் பண்ணுறதை நம்ம ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். ஸோ அதுபோல் 7.5 சனிக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். ரம்யா சாய் சுந்தர் ஹாய், தீப்ஸ் என் ஹாய் ஹாய் ஹாய். மகரம் அண்ட் கடகம். மகரம் அண்ட் கடகம் அகெயின் காம்பினேஷன் கேட்குறீங்களா? மேரேஜ் காம்பினேஷன் ஸ்டார்டிங்லேயே அதே தானா? 2 வாரங்களாக ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் இன்ஸ்டாகிராமில் வர கேள்விகள் பதில்கள் எல்லாமே இந்த மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி தான். ஹாப்பியாக தான் இருக்குது, எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. நான் ஆன்சர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டிஸ்க்ளைமரும் ஒன்று சொல்லியிருந்தேன், அதுவும் வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ இவர் கேட்டுக்கு 2006 VK அவர் கேட்டுக்க கேள்விக்கான பதில். மகரம் அண்ட் கடகம் சூப்பரான காம்பினேஷன், நிஜமாக சொல்கிறேன், சூப்பரான காம்பினேஷன். கும்பம் சனி, மகரம் கடகம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சனிக்கா ஆகாத சூரிய சந்திரர்களோட வீடு தான். ஆனால் மகரம் கடகம் இஸ் சூப்பர் காம்பினேஷன். ஏன் அப்படின்னா மகரத்திற்கு மட்டும்தான் 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும், அதாவது சொந்த ரத்தத்துக்குரியவர்களே பாதகாதி அதிபதியான அமைப்பில் வருவர். அண்ட் அவங்க சனியோட வீட்டில் பிறக்கிறதுனாலையும் குடும்பஸ்தானத்தை குறிக்கிறதுமே சனியாக இருக்கிறதுனாலையும் பிறப்பிலிருந்தே கொஞ்சம் கஷ்டமான வழிமுறைகளோடு வளர்வதில் மகர லக்னக்காரர்கள் ரொம்ப முக்கியம். மகர லக்னம் உண்டு. மகர ராசிக்கும் ஈக்குவலி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தாயன்பு மிக்க மனைவி கிடைப்பது அப்படிங்கிறது மகரத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னன்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பர்டிகுலராக ராகுதிசையனோட பீக்கில் நடுவில் திருமண காலம் வரும். ஸோ அவங்க லவ் மேரேஜ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு முடிவுகள் எடுக்கணுங்கிறது அவசியம். இப்போ நீங்கள் மகரம் கடகமாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுங்க. அதாவது ராகு கேது பயிற்சி வரைக்கும் முடிக்கட்டும். அதாவது 2025 மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றின முடிவு எடுத்துக்கோங்க. பொதுவாக மகரம் கடகம் ஒரு நல்லது ஒரு காம்பினேஷன் தான், நல்ல அமைப்பு தான். ஸோ அதனால் அது இட்ஸ் குட், இட்ஸ் வெரி குட். ஓகேங்களா? ஸோ துலாம் வெர்சஸ் மிதுனம் இதே தான் வருதா திரும்ப? ஓகே ஓகே. திரு காயு மொழினா ஓகே. துலாம் வெர்சஸ் மிதுனம் நல்ல காம்பினேஷன்மா. ரெண்டுமே காற்று ராசிகளை குறிக்கக்கூடியது, ரெண்டுமே ராகுனுடைய தன்மை அதிகம் குறிக்கக்கூடியது. ஃபினான்ஷியலி துலாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது பெட்டர். மீன ராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் நல்லா தெரியும், பட் அவங்க முடிவுகள் எடுக்கும் பொழுது நிறைய நேரங்களில் மிதுன ராசிக்காரங்க தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க ஃபினான்ஷியலி. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் துலாமும் மிதுனமும் சேர்ந்து ஃபினான்ஷியல் முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. மற்றபடிக்கு துலாம் அண்ட் மிதுனம் இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். ஜாதக பொருத்தம் பாருங்கம்மா. கல்யாண பொருத்தமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறும் ராசி பொருத்தம் பார்க்காதீங்க, ஸ்டார் பொருத்தம் பார்க்காதீங்க, ஜாதக பொருத்தம் பாருங்கள். இல்லை நாங்கள் லவ் பண்ணிட்டோம் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணோம் அதுக்காக ஜாதகம் பார்க்குறோன்னா அதுக்கு ஜாதகம்லாம் பார்க்காதீங்கன்னா நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கு நிவர்த்தி பார்க்கலாம். லவ் பண்ண பிறகு ஒருவேளை ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நமக்கு ப்ரொசீட் பண்ணுறது எப்படி கரெக்டாக வரும்? அதுவும் இந்த மாதிரியான 10 பொருத்தம் பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு பெண் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்காங்க, 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டார் பொருத்தம் பார்த்து தப்புன்னு வந்துச்சுன்னு அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு தான். ஏன்னா இந்த 10 பொருத்தத்தை தாண்டி திருமண பொருத்தம்ங்கிறது மொத்தமாக அந்த 12 கட்டத்தையும் லக்னத்தையும் சேர்த்து 12 கட்டம் 10 கிரகம், அதாவது லக்னத்தோட சேர்த்து 10 9 கிரகம் லக்னம் எல்லாம் பொருந்தி வருதாங்கிறத பார்க்கணும். ஸோ ராசி பொருத்தம்ங்கிறது அதில் ஒரு படி, அதுக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். பட் அதை தாண்டி என்கிட்ட தான் பார்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பாருங்கள். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஆள்கிட்ட பாருங்கள். சும்மா ஏதோ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் கொடுத்தா போதும் அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னா காசு கம்மியாக வாங்குறவங்க தப்புன்னு நான் சொல்ல வரல, நானுமே கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறேன். பட் உண்மையிலேயே அவருக்கு அந்த விஷயத்தில் புலமை இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அஸ்ட்ராலஜி உண்மை, ஆனால் அது சரியான முறையில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? அதனால் இந்த விஷயத்தில் கணக்கு பார்க்காதீங்க, சரிங்களா? ப்ராப்பராக ஜாதகம் பொறுத்துங்க. நாங்கள் லவ் பண்ணிட்டோம், இவங்களுக்கு இவங்க தான் முடிவே பண்ணிட்டோம், எங்களுக்கு அதில் மேட்ருக்கிறது எதுவுமே இல்லைன்னா ஜென்ம சனி ஜென்ம ராகு கேது இது மட்டும் இல்லாத டைம் பார்த்து திருமணம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா?
யாரோ வீடியோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, பட் ஆக்சுவலி வீடியோ ரெக்வஸ்ட் தேவையில்லை சரிங்களா. கொஸ்டின் அனுப்பியிருக்கீங்க, யாரோட கொஸ்டின் தெரியல, கொஸ்டின் காட்ட மாட்டேங்குது, பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்கணும்னு நினச்சது வந்து சனி பயிற்சியினுடைய பொது பலன்கள். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமான சனி பயிற்சி வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதை முடிச்சுட்டு தான் நான் வந்து தனி பலன்கள் வந்து கொடுக்க போகிறேன், அதாவது ஜாதகத்திற்கான தனி பலன்கள் கொடுக்க போகிறேன். ஜாதகத்திற்கான தனி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குறேன், பட் அதுக்கு முன்னாடி எல்லா ராசிகளுக்குமான சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துடலாம். 2025 பலன் சனி பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக போட்டிருக்கோம். சின்ன சின்ன ஷார்ட்ஸாக இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்னதாக தான் அப்லோட் பண்ண முடியும், அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ கிருஷ்ணமாயா ஜோதிடத்தில் முழு சனி பயிற்சிக்கான பலன், அந்த சனி பயிற்சிக்கான பலன்களும் போது உங்களுக்கு 2025 மார்ச்சில் சனி பயிற்சி ஆகிறாரு, மறுபடியும் 2027 ஜூனில் பயிற்சி ஆகிறார், 25, 26, 27 பாதி வரை 2.5 வருடங்கள் அந்த மொத்தத்துக்கான சனி பயிற்சி பலன்கள் ஃபுல் வீடியோவா நம்ம யூடியூப் சேனலில் வெளிவந்துட்டு இருக்கு, அதை போய் பாருங்க. இன்னைக்கு சொல்றது 2025 பலன் மட்டும். ஸோ 2025 கோச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி, ராகு, கேது, குருன்னு எல்லாருடைய பயிற்சியுமே இருக்கு. பொதுவாக இதில் ஏதாவது 1-2 நடக்கும், 2 நடக்கும். குரு கண்டிப்பாக பயிற்சி ஆவார். ராகு கேது பயிற்சிகள், சனி பயிற்சிகள் நடக்காத வருடங்கள் கூட உண்டு, வெறும் குரு பயிற்சி மட்டும் நடக்கிற வருடங்கள் உண்டு. ஏன் இந்த 3ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 கிரகங்களும் பயிற்சி ஆகும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகளுக்கான ஸ்பேன் வந்து பெருசு. ராகு கேதுகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவாங்க. குரு வருடம் ஒரு முறை, அதாவது 12 வருடம் எடுத்துப்பார் ராசி மண்டலத்தை சுத்தி வர. சனி 30 வருடம் எடுத்துப்பார் சுத்தி வர. அப்ப நம்ம ஜென்ம ராசிலேயே அவர் 12, அதாவது 2.5 வருடங்கள் உட்கார்ந்துருப்பார். ஸோ அவர் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள், நான் இது வந்து சனி பயிற்சிக்குமே எப்பவுமே சொல்ற விஷயம் தான். ஒருத்தவங்க வந்து நம்ம கூட தங்க போறாங்க அப்படின்னா அவர் 2 நாள் 3 நாள் இருக்கிறதுனால நமக்கு எந்த பெருசு நல்லது கிட்டதும் நடந்துட்டு போறதில்ல. பிடிச்சவங்கன்னா நல்லா சந்தோஷமா இருப்போம், பிடிக்காதவங்கன்னா கொஞ்சம் உருன்னு இருப்போம், ஒதுங்கி போயிடுவோம் இல்லைங்களா. அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுதான் சந்திரனுடைய பயிற்சி. சூரிய பயிற்சியுமே கிட்டத்தட்ட அவ்வளவுதான் வரும். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை சூரியன் நவுந்துகிட்டே இருப்பார். ஆனா சனி பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஒரே வீட்டில இருந்து பலன் கொடுக்க போறாரு. அதே மாதிரி குரு ஒரு முழு வருடம் ஒரே வீட்டில இருந்து பலன் கொடுப்பாரு. ராகு கேதுகளும் அதே போலதான். ஸோ அதனாலதான் அந்த ராகு கேது பயிற்சிகளுக்கும் சனி பயிற்சிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம். கோச்சார பலன்கள் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா ஆடிங் தான். நீங்க பிறந்த பொழுது உங்களுடைய ஜாதகம் கணிக்கப்பட்டு விட்டது, அதுபடிதான் உங்க லைஃப் நடக்கும். இந்த வயசுல இப்படி இருக்கணும், இந்த வயசுல கண்ட வரணும், இந்த வயசுல பெட்டர்மெண்ட் வரணும்னா அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். அப்ப கோச்சாரம் என்ன பண்ணும், இதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஜாஸ்திப்படுத்தியோ கம்மிப்படுத்தியோ கொடுக்கும். அதுதான் வந்து கோச்சாரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ். ராசிக்கு இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். இப்ப 7.5 சனி நடப்புல இருக்கவங்களுக்கு ஒரு மோசமான தசை நடக்குது. இப்ப மீனத்துக்கு வந்து 7.5 சனி துவங்கி இருக்கு, அவங்களுக்கு வந்து சுக்கிரதசை நடக்குதுன்னு வச்சுப்போமே. சுக்கிரதசை நடக்கிற அவங்க துலாம், கும்பம், ரிஷபம் இந்த மாதிரியான லக்னங்கள் இல்லாத வேற ஏதாவது லக்னமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரதசை நல்லது பண்ண போறது கிடையாது. அப்ப அந்த சுக்கிரதசை நடக்கும்போது 7.5 சனி நடந்தா கஷ்டம் ஜாஸ்தி இருக்கும். இதோட சிம்ம லக்னக்காரர், அவருக்கு வந்து 7.5 சனி அதாவது அஷ்டம சனி வரப்போகுது, அவருக்கு சனி தசை நடப்புல இருக்குன்னா அவர் இன்னும் ஜாஸ்தி கஷ்டப்படுவார். ஏன்னா அவர் வந்து சிம்ம லக்னம், சிம்ம ராசி, அவருக்கு வந்து சனி தசை நடந்துட்டு இருக்கு, அவருக்கு வந்து அஷ்டம சனி சேர்ந்து நடக்கும் போது பிரச்சனைகள் அதிகமாகும். இதுதான் கோச்சாரத்தினுடைய தன்மை. 25 மேக்சிமம் 40% இது உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை டிசைட் பண்ணும். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த 25 40 உங்க கையில இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போதோ அதுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்றது மட்டும் அஸ்ட்ராலஜி இல்லை, அதுக்கு உங்களால முடிஞ்ச பிராக்டிக்கலான சொல்யூஷன்ஸையும் கொடுக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து எங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயோ இல்லை பார்க்கறதுலயோ உங்களுக்கு வந்து பிரயோஜனம் நடக்கும். ஸோ அதனால கண்டிப்பா அதுவுமே நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். யாரோ கொஸ்டின் போட்டிருக்கீங்க, 3 கொஸ்டின் காமிக்குது, பட் வந்து வாட் கவர்மெண்ட் ஜாப் வில் ஷீ கெட் அப்படின்னு ஒரே கொஸ்டினாக முடிஞ்சிருச்சு. அதனால கொஸ்டின் வந்து எனக்கு தெளிவாக தெரியவில்லை. நீங்கள் கொஸ்டினாக போடாமல் கமெண்ட்டாகவே போட்டுருங்க, ஏன்னா கமெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. தீப்ஸ் என் இன்ஸ்டா அப்படிங்கிறவங்களேருந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ கொஸ்டினை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே கொடுங்க. இந்த பயிற்சி பலன்கள் சொல்லி முடிச்ச அப்புறம் கொடுங்க. ரிஷபம், கிருத்திகை, ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம், மிதுன லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், ரிஷப லக்னம் மேட்ச் எப்படி இருக்கும்? லக்னப்படி பாருங்க, மிதுனம் ரிஷபம் அடுத்தடுத்த லக்னங்கள், அதனால அந்த பொருத்தம் நல்லா இருக்கு. ரிஷபம் விருச்சகம் ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் பொருத்தம் நல்லா தான் இருக்கு. அதாவது லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் ரெண்டும் இருக்காங்கிறது படி பார்த்தா இது ரெண்டும் நல்லா இருக்கு. நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கு, ஓகே. ராசிப்படி ஓகே. அகைன் மிச்ச விஷயங்கள் நீங்க சுயஜாதத்துல பாருங்க. இந்த அமைப்புங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு தான்.
பொருளாதார மேன்மைக்கு பிரயோஜனமாக இருக்கும், கம்பேட்டபிலிட்டி இருக்கும். இருந்தாலும் விருச்சகத்தை திருமணம் பண்ணும்பொழுது எப்பயுமே கம்பேட்டபிலிட்டி சரியாக பார்க்கணும். அதீத பொறுப்புடையவங்களும் அவங்க தான், பொறுப்பே இல்லாமல் இருக்கவங்களும் அவங்க தான். ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு 2025 என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி பிறக்கும் பொழுதே, அதாவது வருடம் பிறக்கும் பொழுதே சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அதாவது வந்து டிசம்பர் மாதம், மார்கழி மாதம், மார்கழி, தை அந்த மாதங்களில் 9-10 சூரியன் இருப்பார். 5ஆம் அதிபதி 9-10 இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம். வருஷம் தொடங்கும் பொழுதே நல்லா இருக்க போகுது. குரு தை பிறந்து குருவனுடைய பார்வையும் சூரியன் வாங்குறாரு அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், திருமணம் போன்ற காரியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும். மார்ச் மாதத்திற்கு சனி உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ விரயம் அதிகமாக இருக்க போகுது. சுப விரயங்கள் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாகவே பண்ணிடுங்க. நல்ல விரயங்கள், அதாவது இப்போ வந்து ஒரு கையில் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை சும்மாவே பேங்க்கில் இருக்கட்டும் நான் அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறேன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜுவல்லு வாங்கி உள்ள பேங்க்கில் வச்சுருங்க, அல்லது வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி போடுங்க, பிள்ளைகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுங்க. சும்மா கையில் வச்சுருந்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போய் கட்ட வேண்டி வரும். ஸோ அதனால் சனி பயிற்சிக்கான இது முக்கியமான பலன். 12ல் இருக்கக்கூடிய ராகு விலகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்யூசினேஷன் மாதிரி தசாபுக்திகள் சரியாக இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அது ஒரு ரிலீஃப். 12ல் சனி இருந்தால் தூங்காமல் வேலை தான் செய்ய வைப்பார் ஒழிஞ்சு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ அதுவும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். 6ல் இருந்த கேதுவும் 5க்கு மாறுறாரு. ஸோ அதுவும் பெட்டர்மெண்ட் தான். பட் பிள்ளைகளோட படிப்பு, பிள்ளைகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளோட இருக்கக்கூடிய உறவு நிலைமை, இதில் சிக்கல்கள் வரக்கூடும். மேஷராசிக்கு பிள்ளைகளோடையும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க போது வரக்கூடிய ராகு இது பயிற்சி. ஸோ 2025 மார்ச் மாதம், மே மாதத்திற்கு பிறகு பிள்ளைகளோட உடல்நலம், பிள்ளைகளோட உறவு நிலைமையில கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் வந்து பேரண்டாக இருக்கீங்க, மேஷம் வந்து நீங்கள் பேரண்ட் அப்படின்னா ரொம்ப நிதானமாக பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். குரு 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்கலன்னா இந்த வருஷம் கிடைச்சிரும். நீங்கள் நல்லதொரு வேலையில் இருக்க போறீங்க, பெட்டர்மெண்ட் பார்க்க போறீங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர்ல வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து மேஷராசிக்கு கிட்டத்தட்ட 90 மார்க் கொடுக்கலாம். நல்லது ஒரு அமைப்பு தான். இந்த சனி பயிற்சி நீங்கள் காஷனாக இருக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம எப்பயுமே 7.5 சனிக்கு சொல்ற விஷயங்கள் தான். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா ஹெல்த்தை வந்து பாதுகாக்க முடியாது. ஹெல்த் இஷ்யூ 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால் போட்டித் தேர்வுகளெல்லாம் முன்னாடி போய் வேலைக்கெல்லாம் போயிடுவீங்க. பட் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது. செலவீனங்கள், கண்டிப்பாக செலவு நல்லா இழுத்துடும். உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற மாதிரி வரும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. பட் ஸ்டில் பாசிட்டிவான செலவுகள் பண்ண இந்த மாதிரியான செலவுகளை குறைச்சிக்கலாம். உடற்பயிற்சி செய்வது மூலமாக 7.5 சனியினுடைய தாக்கமே உங்கள் மேலே படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பண்ணுங்க. பொதுவாகவே மேஷராசிக்கு வழிபாடு அப்படிங்கிறது லக்ஷ்மி வழிபாடு, அதே போல் வந்து முருகர் வழிபாடு, வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் வழிபாடு, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. இதை வந்து தொடர்ந்து மேஷராசி அன்பர்கள் பண்ணிவாங்க. கோமதி அப்படிங்கிறவங்க மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து கடைசியில் வரப்போகுது. ஸோ அதுக்கான பதிலை நான் கொடுக்க போகிறேன், வெயிட் பண்ணி கேளுங்க. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 2025 ஆல்ரெடி வந்து சுப நிகழ்வுகளோட தான் ஆரம்பிக்க போகுது. வீட்டில் வந்து குழந்தை பிறந்திருக்கும், திருமணம் நடந்திருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒர்க்லோடு நிறைய இருக்குது. தசாபுக்திகள் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில், ஒருத்தருக்கு வந்து சுக்கர திசையே நடப்பில் இருக்குது அல்லது புதன் திசையே நடப்பில் இருக்குது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பரவாயில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஏஜ் 30 வயசுல இருக்கும்பொழுது உங்களுக்கு குருதசை நடப்பில் இருக்கும். அவங்களுக்கு இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு பெருசாக நன்மை தர கிரகம் கிடையாது. ரிஷபராசிக்கு குரு நன்மை தர கிரகம் கிடையாது. ஃபினான்ஷியலி அவர் நன்மையை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளார அவர் கொடுக்க ப்ரெஷர் வந்து பெரிய ப்ரெஷர். ரிஷபராசிக்காரங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு கஷ்டமான சில பொறுப்புகளை தலையில் எடுத்துட்டு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பக்கம் சுக நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, பட் நீங்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஜென்மகுரு. அந்த ஜென்மகுரு மாறுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால முழுவதுமாக உடனே மாறுங்கிறதெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது.
என்ன இந்த 7.5 சனி வந்து உங்களுக்கு கர்மசனியாக இருந்து லாபசனியாக மாற போகிறார். அதனால் இந்த வேலையில் பிரயோஜனம் கொடுப்பாரு. குரு வந்து தலைமையில் உட்காந்து உங்கள் மண்டையில் மட்டும் கொடுத்துட்டு இருந்த ப்ரெஷரை கொஞ்சம் இறக்கி வைப்பார். உங்கள் கூட இருக்க கொலீக்ஸ் உங்கள் வேலையை பகிர்ந்துப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வேலையை பகிர்ந்துப்பாங்க, எல்டர்ஸ் சிப்ளிங்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். பிள்ளைகள் சொன்னபடி கேட்பாங்க. சனி 5 பார்த்து பிள்ளைங்க கேட்பாங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா ரிஷபத்திற்கு சனி வந்து நன்மை தரக்கூடியவர், அதனால் கண்டிப்பாக கேட்பாங்க. மேஷத்துக்கு சொன்ன மறந்து போன பாயிண்ட் என்னன்னா, 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பேர் கெட்டு போகும். ஸோ அதனால் இந்த குடும்ப காரியங்கள், ரிலேஷன்ஷிப்ஸு, வேலை, 2ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பணம் வரும் வகைகள், இதெல்லாம் எதையுமே ஈடுபடாதீங்க. அடுத்த 7 வருஷத்துக்கு மறந்துடுங்க. சனி வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார். மேஷராசிக்காரங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்னன்னா, சனி உங்களை பார்க்க போறார் அப்படிங்கிறதுனால உங்களை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு படுத்த போறார். சனி பார்த்த இடத்துல வந்து வேலை துரிதப்படும். அவர் உட்காந்துருக்க இடம் தான் கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஸோ அதனால இப்போ ஜென்மத்தில் குரு உட்காந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்து நல்லபடியாக பண்ணி அதுக்கு வந்து ரிசல்ட்ஸும் பார்க்க போறீங்க. ஸோ அந்த வகையில் ரிஷபத்திற்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை தாண்டி இப்போ இருக்கிறது நெகட்டிவாக இருக்குது, அது பெட்டராக மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாமே ஒழிஞ்சு பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்கலாம். ஒர்க்லோடு வரப்போகுது, அதை வந்து இது வரைக்கும் இருந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேட் பண்ண முடியாது. அதனால் ஒர்க்லோட் ஏற்ற மாதிரி வேலை பார்க்க போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். ஸோ இது வந்து ரிஷபராசிக்கு. அடுத்தது மிதுன ராசி நம்ம இப்போ தான் வீடியோ போட்டிருந்தோம். உண்மையில் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து 10க்கு வரக்கூடிய சனி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான். இப்போ 2025 இதுதான் நம்ம வந்து பேச போகிறோம். சனி பயிற்சி முழுவதுமாக இருக்கிறத விட 2025 உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, முதல்ல 4ல் இருக்க கேதுவை தூக்கி 3ல் மாற்றுறதும், 9ல் இருக்க சனி தூக்கி 10ல் போடுறதுமே முயற்சியால் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா இப்போ 9ல் சனி இருக்கும் பொழுது அவர் நல்லவர் தான், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனால் உங்களுக்கு உடல் நலம் கொஞ்சம் ஒத்துழைச்சிருக்காது, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இருந்திருக்காது. நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்காது. படிப்பு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது முடிச்சு வீட்டில இருந்து உங்களுக்கு வந்து அந்த படிச்சு முடிச்ச இடத்துல இருந்து சர்டிஃபிகேஷன் கையில் கிடைக்கிறதுல டிலே இருந்திருக்கும். வீட்டாருடைய ஒத்துழைப்புல டிலே இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல இருந்தக்கூடிய கேது செஞ்சுட்டு இருந்த வேலை, சனி அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்னன்னா, உங்களுக்கு 10க்கு சனி மாறி கேது 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உத்வேகத்தோட வேலைக்கு இப்போ வந்து தேடுறதும் முன்னேறுவதும் இடமாற்றம் பெறுவதும் இதெல்லாமே நல்லா இருக்கும். ஆல்ரெடி மிதுன ராசிக்காரங்க இடம் மாறி இருப்பீங்க, மாறலைன்னா மாற போறீங்க. வேலை நிமித்தமாகவும் உங்களுக்கு இடமாற்றம் உண்டு. வேலை இதுவரை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. 10ல் சனி இருப்பது அப்படிங்கிறது 7ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கும். அதனால உங்களுடைய பார்ட்னருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும், உங்க மேல சின்ன சின்ன அதிருப்திகள் ஏற்படும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டைம் வந்து நல்லா தான் இருக்கு. மிதுனத்துக்கு 4ல் இருக்கக்கூடிய கேது நகர்வது அப்படிங்கிறதே ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். சரி, இதெல்லாம் எப்போ வரைக்கும்? மேலிருந்து குரு பயிற்சி வரைக்கும். நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு சம்பளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? குரு வந்து ஜென்மத்தில் உட்காருவார். வேலை போட்டு புளிஞ்சு எடுத்துருவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குரு வந்து யார் மேலே உட்காந்துருந்தாலும் ரிஷபத்துக்கு இப்போ என்னெல்லாம் சொல்லணும், நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஒர்க்லோடில் இருக்கீங்க, சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்க, இது எல்லாமே அடுத்து குரு வரும்போது உங்களுக்கு நடக்கும். வேலை நிறையா இருக்கும், ஆனால் நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இதுக்கு என்ன பரிகாரம்? சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும்தான் பரிகாரம், வேறு பரிகாரம்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. வேலை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனாலே, முயற்சி ஸ்தானங்கள் நல்லா இருக்கிறதுனால இந்த குரு உங்கள் தலையில் வைத்து அழுத்தக்கூடிய அழுத்தத்தை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2026 சனி பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு வந்து நிச்சயமாக இதை மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துரும். அதனால் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, நான் என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்கணும், இதுதான் என்னுடைய தகுதிக்கு உண்டான சேலரி. என்னை வந்து ஒரு 30-35,000த்துக்குலாம் சேலரி கூப்பிட்றான், இவ்வளோ கம்மியாக நான் போய் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கேன்னு வருத்தத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ அதில் பெட்டர்மெண்ட் கிடைக்கும். 2026 50,000 இல்லை 70,000 வாங்குவீங்க. கண்டிப்பாக நடக்கும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் இடத்துக்கு உச்ச குரு வரும்பொழுது நிச்சயமாக செய்வார். ஸோ அதனால் இந்த வருஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். இந்த வருஷத்தை நான் ஒர்க்கு போட்டுறேன். பொதுவாகவே சனியினுடைய தன்மையே இவ்வளோதான். இந்த சனி எங்கே இருந்தாலும் திரும்பி இப்போ நான் சொல்லக்கூடிய நிறைய ராசிகளில் பாருங்கள், பர்டிகுலராக 7வது சனியை விவரிக்கும் போது, அஷ்டம சனியை விவரிக்கும் போது, கண்ட சனியை விவரிக்கும் போது இதுதான் விவரிப்பேன். ஆன்சரை நீங்கள் வந்து தேடாதீங்க, நீங்கள் ஒர்க்கை போடுங்க, வர வேண்டியது வரும். ஏன்னா சனியினுடைய தன்மை அதுதானே, அதிகமாக உழைக்க வைக்கக்கூடியவர் தானே சனி. அப்போ 10ல் வந்து உட்காரும் போது உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு. அவர் உங்களுக்கு ஒரு வகையில் பாக்கியாதிபதி தான்.
அட்டமாதிபதியாக இருந்தாலும் பாக்கியாதிபதி. அதனால தான் சொன்னேன் 8ஆம் அதிபதி 10க்கு வருகிறார். அவர் சுபத்துவமாக தான் இருக்க போகிறார், நட்பு வீட்டில் இருக்க போகிறார், அது சமம் அப்படிங்கிற வீட்டில் இருக்க போகிறார். அந்த சமம் அப்படிங்கிற வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கிருந்து ஒரு சமத்துவமான ஒரு வேலை தான், அதாவது பெட்டர்மெண்ட் அண்ட் ஹைக்குன்னு இல்லைனாலும் ஒரு வேலையை கொடுக்க போறார். அதுக்கு உண்டான உத்வேகத்தை 4ல் இருந்து கெடுத்துக்கிட்டு இருந்த கேது 3க்கு வந்து கொடுக்க போறார். ஸோ இதெல்லாம் நடந்து உங்க தலையில வேலை பாரம் விழ அப்படிங்கிறதுங்கிறது வந்து குருனுடைய பயிற்சி எப்போ விழும், 2026 குரு பயிற்சி உங்களுக்கு அதை மானிட்டைஸ் பண்ணியும் கொடுத்துடணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த வருஷத்தை யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி சம்பாத்தியத்துக்கு வழி பண்ணிக்கோங்க. 26ல் இப்போ நீங்கள் போடுற வேலைக்கான சம்பாத்தியத்தை கையில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி நான் இவ்வளோ வந்து எனக்கு கிடைக்கணும், ஆனால் எனக்கு இப்போ கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு உண்டான மணியை லாப சனியாக மாறும்பொழுது சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு வட்டியோட கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்தது கடகம். வாங்கின அடியெல்லாம் முடிய போகுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரிலீஃப் தானே. அஷ்டம சனியாக இருந்து உங்களை பாடாப்படுத்தி எடுத்துட்டார். பொதுவாக வந்து கும்பம், கடகம், சிம்மம், மகரம் இவங்க தான் வந்து இந்த அஷ்டம் சனி 7ரை சனியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னு யோசிங்களேன். ஏன்னா சனி ஆட்சியாக இருக்க வீட்டிலேருந்து இதெல்லாம் அனுபவிக்கிறது இவங்க தான். மகரம் கும்பம் மட்டும்தான் சனி வந்து 7ரை சனியாக இருக்கும்போது ஆட்சியாக இருப்பார். இப்போ மேஷராசிக்கு அடுத்தது வந்து ஜென்ம சனியாக வரும்பொழுது அவர் பவர்ஃபுல்லாகவே இருக்க மாட்டார், நீச்சமாக இருப்பார். ஸோ அப்போ அவர் எப்படி கஷ்டப்படுத்துவார், துலாத்துக்கு ஆட்சியாக இருப்பார், உச்சமாக இருப்பார் அப்படின்னா துலாத்துக்கு அவர் நல்லது பண்ணக்கூடியவர். அப்போ அவர் கொடுத்தாலுமே பாடத்தை தான் கொடுப்பார், நஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் கடகம் சிம்மம் தான் நஷ்டப்படுவாங்க, அவமானப்படுவாங்கன்னு எழுதி கொடுக்கலாம். ஏன்னா அதான் அவருக்கு பிடிக்காது. நான் ஒருத்தனை அடிக்கணும், அவனை ஏற்கனவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்போ நான் சும்மாவை அடிப்பேன், நல்லா இது வரைக்கும் இருக்க வந்து சேர்த்து வச்சு அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் கடகத்துக்கு. ஸோ அந்த அடியெல்லாம் தான் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க கடந்த 2.5 வருடமாக. உங்களுக்கு 2025க்கு தரக்கூடிய பெட்டர்மெண்ட் என்ன, முதல்ல அந்த அடியிலிருந்து ரிலீஃப். சனி பாக்கி சனியாக மாறிடுவார். அட்டமத்து கிளியர் ஆகிட போகுது. சரி, கிளியர் ஆகி அப்படியே நாங்கள் ஜாலியாக இருந்துருவோமா? இல்லை, ராகு வராரு. நான் என்ன பலன்னு சொல்லட்டும் உங்களுக்கு சொல்லுங்க. ஆனால் சனியை போல ராகு முழுவதுமாக கெடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா உங்க சுயஜாதகத்துல ராகு சுபத்துவம் அடைந்திருந்தால் இங்கே அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் தன வரவுகளையும் கொடுக்க போகிறார். 2ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால ஒரு நிதானமான தனவரவாக அது இருக்கும். ஆனாலும் முயற்சி போடக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை அவர் கொடுக்க போறார். திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும். சரிங்க, நான் இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது, குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது, பர்டிகுலராக உங்களுடைய களத்திரம், அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே ஒரு 2.5 வருஷமா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, இப்போ 7ரை சனி முடிஞ்சு, அதாவது அஷ்டம் சனி முடிஞ்சு எல்லாமே கிளியர் ஆயிரும் நினைக்கிற நேரத்தில் மறுபடியும் ராகு வந்து உட்காருவதுங்க ஒரு சின்ன மைனஸ் தான். ஆனால் அவர் திடீர் விஷயங்களை நன்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகுவுக்கு அந்த வீடு பிடித்தமான வீடு தான். கும்ப வீடு ராகுக்கு பிடிக்கும். நன்மைகள் செய்யும்னு மூல நூல் சொல்லலைனாலும் ராகுவனுடைய ஆளுமை கொண்ட ஒரு வீடு தான் கும்ப வீடு. சரிங்களா? அடுத்த வருஷம் குரு பயிற்சி, அதாவது இந்த வருஷம் 2025 குரு பயிற்சி ராகுவை குரு வேற பார்த்து சுபத்துவப்படுத்த போறார். ஸோ அதனால குரு உங்களுக்கு பாக்கியாதிபதிங்கிறதுனால குருவின் பார்வையை பெற்ற பிறகு, அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வீடு மாற்றுவதற்குண்டான அமைப்பு, நல்ல வகையா வீடு நீங்க ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்கள், மனைவிக்கோ கணவனுக்கோ அதாவது உங்களுடைய பார்ட்னருக்கு பெட்டர்மெண்ட் ஃபினான்ஷியலி கொடுக்கக்கூடிய அமைப்பு, காசு வேணுங்கிற காசு ஆசையை கொடுத்து அதில் ஒரு பெட்டர்மெண்ட்டையும் கொடுப்பாரு. சரி, இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, யாருன்னு தெரியாதவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த சிட்டு போடுறேன், ஷேர் மார்க்கெட்ல காசு போடுறேன், ட்ரேடிங் பண்றேன், இதெல்லாம் சத்தியமாலும் பண்ணக்கூடாது. 8ல் இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் தூண்டி விட்டு சிதறடிப்பார். சனிக்கு சொன்னதை விட ஃபினான்ஷியலி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லணும். ஏன்னா உடல்நலம் சனி மாறினோடனே சரியாயிடும், மனநலம் சனி மாறினோடனே சரியாயிடும். ஸோ அப்போ பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. கேது ராகு 8ல் வந்து உட்காந்து பெரிய பிரச்சனைகளை ஒன்றும் கொடுத்துட போறது இல்லை, சில தடைகளை கொடுப்பார். சனி அளவுக்கு நகரவே முடியாம கட்டம்லாம் கட்ட மாட்டார். அங்கங்க ஏதாவது கேப் இருக்கும், சில 2வது வழிகளை செய்யற மாதிரி இருக்கும், பட் வெளியில போக முடியும். ஆனால் இந்த ராகு வந்து பொதுவாக என்ன பண்ணுவார் அப்படின்னா தூண்டி விட்டு சிதறடிப்பார். இந்த பீரியட்ல தான் உங்களுக்கு இந்த ஒழுங்கா பட்டா போடாத லேண்ட் வாங்கி போடலாம், அது யார் என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து என் நண்பனோட நண்பன், அவன் வந்து நீ இப்போ 5 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துருவாங்கிற ஐடியா இதெல்லாம் வரும். இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்பிக்கைத்தரமான விஷயங்களை கொடுக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் நீங்கள் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா மணி சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது போக ஃபுட்டு 2ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட்டு விஷயத்தில் கொஞ்சம் காஷனாக இருங்க. கணவன் மனைவி இதே விஷயம் தான். கணவன் மனைவி இந்த பொருளாதாரத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற விஷயத்தில் சண்டை போடாதீங்க. பர்டிகுலராக பெண்களாக இருந்தீங்கன்னா பொதுவாகவே கடக பெண்களுக்கு, ஏன்னா சந்திரன் அங்கே ஆட்சியாக இருக்காங்களே, அழகாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு தன் மேலே வந்து ஒரு பிரியம் வந்து அதிகமாக இருக்கும், தன்னை அழகாக காட்டிக்கொண்டே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க.
ஸோ அந்த பீரியடில் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வேணும் அது வேணும்னு அதிகமாக வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. இது வந்து கடகத்தை மனம் முடித்திருக்கக்கூடிய கடக பெண்ணை மனம் முடித்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து நிச்சயமாக தெரியும், அல்லது கடக பெண்ணை வைத்திருக்கக்கூடிய தந்தைக்கு வந்து நிச்சயமாக தெரியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் காஷனாக இருங்க. ரொம்ப செலவு வந்து பண்ணி இழுத்து விட்டுக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் வர்த்துன்னு நினச்சி நீங்கள் வாங்குற விஷயங்கள் எல்லாமே வர்த்தா இருக்காது. ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி கடகத்திற்கு இந்த வருடம் நன்றாகத்தான் இருக்குது. பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இருக்கிற தடைகள் விலகும். நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு பெட்டர்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு வெளியூர் பார்ட்னர்ஷிப் வேணும்னு எதிர்பார்த்துறீங்க, அதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் கைகூடும். ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாரு. குரு பயிற்சி பிறகு அவங்களால ஒரு பெட்டர்மெண்ட் நடக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எவனு தெரியாத நான் பார்ட்னராக போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ஏற்கனவே சொன்ன ஷேர் மார்க்கெட் பணம் எப்படி போகுது எப்படி வருதுன்னு கணக்கு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்டில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி கடகத்திற்கு 40 மார்க் கொடுத்துட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு 60-65 மார்க் கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் நிம்மதி அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கடகத்திற்கு 60 to 65 மார்க் கொடுக்கலாம். அடுத்ததாக சிம்மம். இந்த வருஷம் ரொம்ப அடி வாங்க போகிறது சிம்மம் மீனம் 2 தான். அஷ்டம சனி ஜென்ம சனி தான். மற்ற கிரகங்கள் எல்லாம் மற்ற ராசிகள் எல்லாருமே பரவாயில்ல. 40 மார்க் கொடுக்கறதே கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கேது வந்து தலைமையில உட்காந்துக்க போறாரு, 7ஆம் இடத்துக்கு ராகு போக போறாரு. இதுல வந்து கணவன் மனைவி சண்டை வந்துடும். அட்டமத்துல போய் சனி உட்கார போறாரு. சனி அட்டமத்துல உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. போன வருஷம் தான் வேலை மாத்திருப்பீங்க. ஏன்னா அட்டம அதிபதி குரு வந்து 10ல உட்காந்து வேலை மாற்றத்தை கொடுத்துருக்க போறாரு. இப்ப அகைன் வேலை மாறலாமா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க இவனா எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறான், நான் முதல்ல கிளம்பி போறேன், நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்னை இப்படி பண்ணிருக்காங்க. ஏன்னா சிம்மத்துக்கு குணமே அதுதானே. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப 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 அமைதியா நிதானமா என்ன சொன்னாலும் நான் சிரிச்சுட்டே இருக்கலாம், அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க. ஏன் அப்படின்னா சிம்மத்தை பத்தி நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். சிம்மத்திற்கு வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசினா கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவாங்க. கொஞ்சம் திட்டி பேசினா அவங்களால சகிச்சிக்கவே முடியாது. அவங்க பண்ண தப்பவே நீங்கள் சுட்டி காமிச்சா நீ எப்படி என்னை குறை பேசலாம் அப்படின்னு கேட்குறதெல்லாம் சிம்மம் தான். அவங்கள சுட்டி காட்டி எது சொன்னாலுமே பிடிக்காது. ஏன் இவ்வளோ பீடிகை? 8ல் ஏற்கனவே ராகு உட்காந்துட்டு இருந்து கொஞ்சம் அவமானப்படுத்திட்டு இருந்தாரு. சனி போய் சம்மட்டி போட போகிற டம்மால் டிமில் அடி விழுக போகுது. ஓகே, ரொம்ப நிதானமாக ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். 7.5 சனி அப்படிங்கிறது டீச்சிங், அஷ்டம சனி அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். டீச்சிங்கில் நம்ம டீச்சர் நம்மளை திட்டுவாங்க, நம்மளை அடிப்பாங்க, நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ இந்த கிளாஸை முடிச்சு விட்டு போனால் போதும் சாமின்னு இருக்கும். ஆனால் கடைசியில் நீங்கள் டிகிரி வாங்கிட்டு வெளியில் வருவீங்க. அந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வருவீங்க. அதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேஷன், அந்த பாடம் உங்கள் கையில் மிச்சமாக நிற்கும். அஷ்டம சனி இஸ் ஒன்லி பனிஷ்மெண்ட். அங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம கிளாஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் போக முடியாது. என்ன பண்ணோம், எதுக்கு இப்படி ஆச்சு, ஏன் இப்படி வந்து நம்ம சிக்கணும், நமக்கு வந்து யோசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி காலம் மாறி இருக்கும். காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தள்ளி போடுங்க. இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு காதல் திருமணம் வேண்டாம். அட்டமத்தில் சனி இருக்கிறதும் சரி, ஜென்மத்தில் ராகு இருக்கிறதும் சரி, கண்டிப்பாக நன்மை கொடுக்க போறதில்லை. திருமண அமைப்புகளே என்னை பொறுத்த வரைக்கும் தள்ளி போடுறது தான் பெட்டர். சிம்மராசிக்காரங்க எப்படி லக்னத்திலையும் 7லையும் ராகுகேது இருந்தால் சர்ப்பதோஷமோ, அதே மாதிரி கோச்சாரத்திலையும் ராகுகேது இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு வரன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு 7ல் கேது இருந்தால் மனசுக்கு பிடிச்சிக்காம கல்யாணம் பண்ணிப்பீங்க. 7ல் ராகு இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில் சீட்டிங் பண்ணி அவங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவாங்க. இதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது. சுபத்துவமாக இருந்தால் இதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். எனக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, இந்த 2.5 வருஷத்துக்கு மேலே நான் வெயிட் பண்ணால் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போயிடும், 30-35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா பண்ணுங்க. இல்லை சின்ன பசங்க தான், பர்டிகுலராக பெண்கள்லாம், சிம்மராசிக்கார பெண்கள்லாம் இருந்தீங்கன்னா வீட்டில் சொன்னால் இல்லை நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ உங்களை மீறி நான் எங்கேயும் போயிட மாட்டேன், அதனால் தயவு செஞ்சு நான் அடுத்த 2 வருஷம் நான் வேலைக்கு போகிறேன் அல்லது படிக்கிறேன் அப்படிங்கிறது நீங்களே வீட்டில் ஓப்பனாக பேசிடுங்க. அம்மா அப்பா சிம்மராசிக்காரங்களோட அம்மா அப்பா இருந்தீங்கன்னா நீங்களும் புரிஞ்சுக்கங்க. இந்த பீரியடில் பிள்ளைகளுக்கு முடிந்த அளவுக்கு உங்களோட ஹெல்ப்பை கொடுங்க. அதே போல் பிள்ளைகளும் ரொம்ப காஷனாக இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் அப்படிங்கிறவங்க ஏன் இவ்வளோ பீடிகை போட்டு பேச வேண்டியிருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய ராகுவும் அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் கிட்டத்தட்ட முழுவதுமாக கலத்தரத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த பீரியடில் நிச்சயமாக திருமணம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் திருமண காரியங்கள் ஐ வில் நாட் அட் ஆல் ரெக்கமெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், வேலையில் இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு மரியாதை இருந்தால் பேசாமல் இருங்க. அதிக சம்பளம் கிடைக்குது, வெளியூர் வெளிநாடு போகிறேன், வெளிநாடு போனேன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அது பனிஷ்மெண்ட் தான். அங்கே போனால் துபாயில் போய் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த துபாய் பாவங்கள்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி ஆகிடும். கேர்ஃபுல்லாக. நான் வந்து சிரிப்புக்கெல்லாம் சொல்லலை, ரொம்ப நிதானமாக யோசிச்சு உள்ளதை தான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப காஷனாக இருங்க. சிம்மராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல கப்சிப்புன்னு அமைதியாக கொடுக்குற வேலைகளை நல்லா செஞ்சுட்டு
ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜென்மத்தில் கேது வரப்போகுது. நிச்சயமாக மனக்குழப்பங்கள், மனவேதனைகள், நான் யாருங்கிற டவுட்டு, மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு பதில் கண்டுபிடிக்காத தன்மை, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு பாருங்கள் ஃபுல் ஸ்விங்கில் நடக்கும். சரிங்களா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அட்மோஸ்ட் விட்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் சிம்மமாக இருந்தீங்கன்னா பொண்டாட்டிக்கிட்டேயோ கணவர்கிட்டயோ சண்டை போடுறதே இல்லை, என்ன இருந்தாலும் ஜிப் அப் அண்ட் ஐல் மூவ் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் பார்ட்னர் சிம்மமாக இருந்தாங்கன்னா அட்மோஸ்ட் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போகிறாங்க. ஏன்னா பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன முக்கியங்கள், நம்ம வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு லைஃப் அது கிடச்சிரும். ஓகே, ஏன்னா சிம்மம் வந்து எப்படி போனாலும் தோற்று போகாத ராசிகளில் சிம்மம் ஒன்று. அதனால் அந்த பேசிக் நான் போய் தரையை தொட்டுட்டு மேலே வந்துருவாங்களே ஒழிஞ்சு தரையை விழுந்துட மாட்டாங்க. அதனால அந்த வகையில் சிம்மம் கேரண்டி கொடுக்கலாம். பட் அதை தாண்டி வேலையில் சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், இது எல்லாமே இருக்க போகுது. அப்போ நம்ம தானே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்கள் பார்ட்னர் சிம்மமாக இருந்ததுன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு. இங்கே என்ன பிரச்சனை வரும்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் ரொம்ப ஃபேமஸாக போன விஷயம் தான், சிம்மம் வர்சஸ் கும்பம் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா சண்டை மண்டை உடையும். கண்டிப்பாக ரொம்ப 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 நிதானமாக இருங்க. இதுக்கு எல்லாமே பரிகாரம் நிதானமாக இருப்பது தான். நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணவே வேணும். நான் ஏன் வந்து எல்லா ராசிகளுக்கும் வந்து கோவில் பரிகாரம் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் 1 வாரம் போவீங்க, 2 வாரம் போவீங்க. ரிலீஜியஸ்லி நான் ரெகுலராக போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு காலகட்டத்தில் ஃபாஸ்ட் மூவிங்கில் கம்மி தான். அப்போ ரெகுலர் லைஃப்பில் நம்மளோட உடல்நலம் சோறாமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஹாய் பிரியா ஒர்க் அவுட் பண்ணி வேர்வை வெளியே வந்துருச்சு அப்படின்னா சனி உங்களை தாக்க மாட்டார். அட்மோஸ்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ஏதாவது பண்ணிக்க முடியுமா அப்படின்னா இதுதான் பண்ணிக்க முடியும். சனி தசை ராகு புக்தி, ராகு தசை சனி புக்தி நடப்பெல்லாம் இருந்ததுன்னா சுப்சாப் எதுவும் பேசாதீங்க, யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. இருக்கிற இடத்த விட்டு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. 40 மார்க் தான் சிம்மத்துக்கு. அடுத்ததாக கன்னிக்கு ஏற்கனவே வந்து லக்னத்தில் கேது, 7ல் வந்து ராகு. இது வந்து என்னவாக போகுதுன்னா, கேது நகர்ந்துட்டு கண்டத்துக்கு மறுபடியும் சனி வர போகிறார். வேலை மாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா வந்து அப்படி ஒரு தாட் வந்து வேலை மாறியிருப்பீங்க. அடுத்து மறுபடியும் வேலை மாறலான்னு தோணும். முடிஞ்ச அளவுக்கு தெரியாத இடங்களுக்கு வேலைக்கு போகாதீங்க. குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது 2025 பாதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு வேலை மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து அனுகூலமாக இருந்தால் மாறிக்கோங்க. கண்டிப்பாக மாறி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப தூக்கம் கெட்டு போன அமைப்புகளில் கன்னிராசியும் ஒன்று. ஏன்னா ஜென்மத்தில் ராகு கேது, இந்த ஜென்ம ராகு, ஜென்ம கேது, ஜென்மத்தில் வந்து குரு, ஜென்ம சனி, இது எல்லாமே யோசிச்சு தூங்க விடாமல் மென்டல் இஷ்யூனால பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்பயுமே இங்கே கிளியராக இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே நல்லா பண்ண முடியும். ஸோ மைண்டு கிளியராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுதான் உங்களுக்கு இல்லை, கடந்த ஒரு வருடமாகவே இல்லை. மேம் டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேன் ஐ ஆஸ்க் மை கொஸ்டின்? 7.5 சனி, அதாவது சனி பயிற்சியினுடைய பலன்கள் உட்பட 2025க்கான முழு பலன்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ முதல்லேருந்து போட்டு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமான எல்லா பலன்களும் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா செஷன் முடிஞ்ச உடனே கேட்கலாம். இப்போ தான் 6வது ராசி வந்திருக்கு. டைம் என்னாச்சு? அதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆச்சு. 1 hour நான் வந்து பலனே சொல்லிடுவேன் போல இருக்கேன். சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ வந்து கன்னிராசி. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் காஷனாக இருங்க. 10ல் குரு வர போகிறார். வேலை போகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் வேலையில் மாற்றம் இருக்கும். கொஞ்சம் நிதானப்படுங்க. பதவி அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கேது விலகுவதே என்னை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் தான். 6ல் இருக்கக்கூடிய ராகு நன்மை தான் செய்வார். போட்டித் தேர்வில் முன்னேற்றம், படிக்கும் பிள்ளைகளை வந்து ஆசையை தூண்டி இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதில் வெற்றியும் கொடுப்பது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த குரு பயிற்சி மட்டும் கொஞ்சம் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. கண்ட சனியும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து சனி அப்படின்னா உங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு டீச்சர் சொல்ல மாட்டாங்க. வேலை பண்ணுற இடத்துல இவன் பாரு இவனுக்கு வர வேண்டிய பொசிஷன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது கூட இருக்கவெல்லாம் பேசுவான், பட் பாஸ் பேச மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் டிலே இருக்கும். பட் ஸ்டில் வந்து பதவி அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு பெருமாள் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. பெருமாள் தாயாரனுடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் வந்து இந்த பீரியடில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 60 மார்க் வரைக்கும் கொடுக்கலாம். 50 to 60 மார்க் வந்து கண்ணிக்குமே இருக்குது. ரொம்ப பயப்பட தேவையில்லை. வேலை மாற்றம் ஆஃபன் பண்ணாதீங்க. இப்போ ரீசெண்டாக மாறி இருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு வருஷம் வேலை மாறாமல் இருக்கிறது தான் பெட்டர். 2024 நிறைய பேர் வேலை மாறி இருக்கீங்க. ஹாய் அத்துல், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ அதனால் வந்து கன்னிராசிக்காரங்க வேலை மாறி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் வேலை மாறாமல் இருப்பது மிகச்சிறப்பு. உஷா ஐயப்பன் அப்படிங்கிறது மீ துலாம், ஹஸ்பண்ட் கடகம், ஹவு வில் பி இட் ஃபார் 2025 ஃபார் அஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. துலாத்திற்கு நல்லா இருக்குது. 6க்கு தான் போகிறாரு சனி. ஸோ அதனால் 6ல் இருக்கிறது, சனி 6ல் இருப்பது அப்படிங்கிறது வந்து முயற்சிகளை கொடுத்து முன்னேற்றக்கூடிய அவசியமாக இருக்கும். அதாவது துலாத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-85 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். பெருசாக நெகட்டிவிட்டி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை.
உங்களுக்கு வந்து 12ல் இருக்கக்கூடிய கேதுவும் நகர்றாரு, அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு நகர்றாரு, 5ல் இருக்கக்கூடிய சனி நகர்றாரு. இது எல்லாமே நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு 10க்கு குரு வர பயிற்சியாகி உங்களை ராசிவே பார்க்க போயிறாரு. அதனால துலாத்திற்கு நல்லாவே இருக்கு. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உஷா ஐயப்பன் நீங்க கேட்டிருக்கீங்க. நான் இப்போ துலாத்தை பத்தி தான் பேசுறேன் அப்படிங்கறனால சொல்றேன். கடகத்திற்கும் நன்றாகத்தான் இருக்கு. 60-65% வரை நன்றாகவே இருக்குது. துலாத்திற்கு 80-85 மார்க்கே கொடுக்கலாம். ஸோ துலாமன் கடகம் காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். பொதுவாகவே இது ஒரு நல்ல காம்பினேஷன். ரெண்டுமே சரராசி அப்படிங்கிறதுனால 40 வயதுக்கு மேல நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால நல்லா இருங்க. பெண்கள் விஷயத்துல மட்டும் காஷனா இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பெண்கள்கிட்ட நீங்கள் தோழிகள்கிட்ட பேசுறது பழகிறது, உங்கள் கணவருக்கு ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு உங்களை பின்னாடி வேறு மாதிரி பேசிடுவாங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு மைனஸ். மற்ற எல்லா விஷயங்களுமே நல்லாயிருக்கும். பெண் தோழிகள், உங்களுக்கும் பெண் தோழிகள் தான், உங்கள் கணவருக்கும் பெண் தோழிகள் தான். ஸோ அவங்க விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே விட்டோம்? துலாம் ராசி. ஸோ துலாம் ராசியை பொறுத்தவரை ஒரு 80-85% மார்க்கே கொடுக்கலாம். உங்களுக்கும் கன்னிராசிக்கு சொன்ன அதே விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் புதன் ரொம்ப முக்கியம், கன்னிராசிக்கும் அதே தான், சுக்கிரன் புதன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து பெருமாள் தாயார் வழிபாடு, பார்த்தசாரதி பெருமாள் வழிபாடு, வரதராஜர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கன்னிராசிக்கு சொல்ல விட்டு போன ஒரு விஷயம், வேலைக்காக மாற்றத்திற்காக தேடக்கூடியவர்கள் குரு பயிற்சிக்கு பிறகு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு உண்டான ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஸ்தலம். ஸோ வந்து நாமக்கல் போயிட்டு வாங்க. இந்த அஷ்டமி சனி 7.5 சனி இருக்கவங்களாம் திருநள்ளாறு போகிறேன், திருநள்ளாறு சனீஸ்வரன் போய் சேவிச்சுட்டு வரேன்லாம் போகாதீங்க. நம்மளை அடிக்க ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் டமால்னு காலெல்லாம் விழுந்தோன்னா அடிக்க தான் போகிறாரு. அவர் தான் அடிப்பாருன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு போகணும்? கண்டிப்பாக போகக்கூடாது, கண்டிப்பாக போகக்கூடாது. இந்த திருநள்ளாறு போல வேலையை மீனம் செஞ்சாலும் கண்டிப்பாக சிம்மம் செய்யக்கூடாது. ஸோ திருநள்ளாறு இந்த கிளம்பி போகிற ஐடியாலாம் யார் கொடுத்தாலும் செய்யாதீங்க. ஓகே ஓகே டன். ஸோ விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி நடப்பில் இருக்குது. அர்த்தாஷ்டம சனி விலகுது. ஸோ அது நல்ல விஷயம். இதுவரை வீடு வாங்கணும், வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்து வாங்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா வீடு வாங்க போகிறீங்க, வீடு மாற்ற போகிறீங்க. மனதிற்கு இதமான ஒரு இடமாற்றம், குடும்பத்திற்கான வீட்டிற்கான, ஏன்னா நம்ம மற்றவங்களுக்குலாம் வேலைக்கான இடமாற்றம் சொல்லிகிட்டே வந்திருக்கோம். உங்களுக்கு தான் குடும்பத்திற்காக வீடு மாற்றுவது, பிள்ளைகளுக்கான பெட்டர்மெண்ட்டுக்காக இடம் மாறுவது. தாய்மார்கள் எல்லாம் இருக்கீங்க விருச்சகத்தில் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக இடம் மாறி வீடு மாறி அவங்களோட போய் நீங்கள் ஸ்டே பண்ணி அவங்களுக்கான பெட்டர்மெண்ட்டையும் கொடுக்குறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வரும். உங்களுக்கு வந்து சனி வந்து 3 நாளுக்குரியவர் 5ஆம் இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். 5ல் சனி இருந்தால் கெடுதல்னா உங்களுக்கு சூட் ஆகாது. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஸோ அதனால பொருளாதாரத்தில் தடைகள் வந்து சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். பட் அது ரொம்ப மேஜராலாம் இருக்காது. ஏன்னா அகைன் குரு வந்து உங்களை பார்த்துட்டு போறாரு 2ஆம் இடத்தை. இப்போதைக்கு குரு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ இந்த போன வருஷம் மே மாதத்துலேருந்து வேலை கிடைக்காம பிரச்சனையாக இருந்தது, வேலை சிக்காமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். நானே என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு பரிகாரங்களாக கொடுத்து வேலை, வெளிநாடு இன்டர்ன்ஷிப்பு, வெளிநாட்டிலே போய் வீசாக்காக ஸ்டே பண்ணி இருந்தவங்க வந்து இதுவரை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் கிடைச்சி வேலை கிடைச்சி அவங்க வந்து பெட்டராக செட்டிலாக இருக்காங்க. அந்த வேலை கிடைச்சதுனால அவங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி வீட்டிற்கான ஒரு இடமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 4ல் ராகு. ஸோ வந்து ஒரு போஷான ஒரு இடத்துக்கு மாற போகிறீங்க. நான் வந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா ஒரு கேட்டட் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒன்று இப்போ மாறுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி போட போகிறீங்க. உங்களுடைய சுகம், உங்களோட குடும்பத்துடைய சுகத்திற்காக சில செலவுகள்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் எல்லாமே என்னால் பாசிட்டிவாக மட்டும் சொல்ல முடியல. ஏன்னா அட்டமத்துக்கு குரு நகர்றார். ஸோ அட்டம குரு நிறைய ஒர்க்லோடு கொடுப்பார், நிறைய யோசிக்க வைப்பார். நீங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2025 குரு பயிற்சிக்குள்ளே நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணிடுவீங்க. அதெல்லாம் பண்ண பிறகு சில விஷயங்கள் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக நடக்கும். வேலையில் சில சிக்கல்கள், டபால் நம்ம இதெல்லாம் வாங்கி போட்ட பிறகு வேலையில் முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சில டவுட் எல்லாம் வரும். 10ல் கேது வரும்பொழுது அங்கே இவன் பாஸாக இருக்கவன் நம்ம இது ஏற்கனவே திட்டிகிட்டு இருக்கவர் தான் வந்து மறுபடியும் திட்ட போகிறாரு. சரிங்களா, நான் இவ்வளோ சொல்லி நான் உனக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்தேன், ஆனால் நான் நீ சொன்னது நீ செய்யலை அப்படின்னு வந்து சொல்ல போகிறாரு. அச்சோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2025 செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. ஸோ யோசிக்காதீங்க, உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வருத்தமெல்லாம் படாதீங்க. உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் 2025 இருக்க போகுது. உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை ரொம்ப ரீஅஷூரன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. சில நிலைகளில் அதுவும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக சொல்ல தெரியல. அதுதான் நிஜம். கடகத்துக்கும் அப்படி சொன்னேன், விருச்சிகத்துக்கு அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நீர் ராசிகளில் பெண்கள் இருந்தாலே ரொம்ப இமோஷனலாக இருப்பீங்க. யூ கிவ் அட்மோஸ்ட் 100% ஃபார் தெம். அவங்க வந்து திருப்பி என்ன நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க.
என்னென்னா அவங்களும் உங்களுக்கு செய்கிறாங்க. உங்களுடைய பார்ட்னருக்கு உங்கள் மேலே ரொம்ப பிரியமும் காதலும் அன்பும் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு ஓரலாக சில சமயம் சொல்ல தெரியாது. ரிஷபம் இல்லையா? ஸோ கொஞ்சம் தாய்க்கும் குடும்பத்திற்கும் கட்டப்பட்டவங்களா இருப்பாங்க. நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னருக்கு ரிஷபத்தோட குணம் தண்டை போல் அமையும். அவங்க வந்து தன்னை போல் அந்த மாதிரி மாறுவாங்க. நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ண பிறகு தான் அவங்க பொருளாதார முன்னேற்றம், அவங்க ஒரு ஆளாக வெளியே தெரியறது எல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாடுகள் டிராவல் பண்ணியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். அதில் உங்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக இருக்கும். பட் அவங்க ஓரலாக அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல தெரியாதான். உங்களுடைய பார்ட்னர் விருச்சிகமாக இருந்ததுன்னா அடிக்கடி அவங்களுக்கு கொஞ்சம் ரீஅஷூரன்ஸ் கொடுங்க. அது வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 விருச்சிகத்தை திருமணம் செய்திருக்கக்கூடிய பார்ட்னருக்கு இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ நீ தான் லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. தப்பே இல்லை. நீங்களாம் தாரக மந்திரமாக சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. விருச்சிகம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை விட்டு கொடுத்துட மாட்டார். அதனால் கவலையெல்லாம் படாதீங்க. சரிங்களா? தனுசு மூலம் அடுத்தது கரெக்டாக கேட்குறீங்க. தனுசு மூலம், தனுசு பூரணம், 2 பேரும் தனுசு. வெரி குட். ஸோ தனுசு வந்து கொஞ்சம் அகம்பாகம் மிகுந்த ராசி. ஏன்னா அது குருவோட ராசி, புத்திசாலி ராசி. இவங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கும். அதனால் அவங்க கொஞ்சம் அறிவு சிறக்கு இருக்கும் இல்லைங்களா, ஞான சிறக்கு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். போராட்டத்திற்கு பொதுவாக வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். வந்து லைவ் பண்ணிட்டு அப்புறமா கேம் போடுத்துறோம். எப்படியாவது ஆடியோ ஆஃப் பண்ண முடியுமா? தர இது எடுத்துட்டு போயிடுறியா? இது எங்கே ஆஃப் பண்ணுறது? கேக்குதா? ஆடியோ கேக்குதான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமாம், ஆடியோ வந்து எடுத்தாச்சு. ஓகே. ஸோ தனுசு ராசி பூராடத்திற்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் பொதுவாகவே கொஞ்சம் போராட்டமான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். மூல நட்சத்திரம் கொஞ்சம் சட்டுன்னு கோவம் வரக்கூடிய நட்சத்திரங்கள். நினச்ச மாதிரி டபால்னு பேசிடுவாங்க. ஸோ அதனால் அந்த 2 விஷயம் மட்டும்தான் ஒத்து போகுது. மற்றபடி தனுசு திருமணம் பண்ணலாம். அதனாலலாம் எதுவும் தப்பு கிடையாது. தனுசு ராசிக்கு இந்த வருடம் 4ஆம் இடத்துல, அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறார். கரெக்டாக கேட்குறீங்க. விருச்சிகம் இதெல்லாம் கரெக்டாக நான் அந்தந்த ராசி வரும்போது கேட்குறீங்க. எனக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது ஆன்சர் சொல்கிறதுக்கு. கமெண்ட்ஸும் சொன்ன மாதிரி ஆச்சு. என்னுடைய லைவ்க்கான இதுவும் முடியுது. ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரை ஆடியோ கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ கரெக்டாக வருதான்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல. வீடியோ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா வீடியோ ரெக்வஸ்ட் ஆக்சுவலி ஓகே பண்ணனா உங்களுடைய வீடியோவும் என்னோடதில் வரும். அது வந்து அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கொஷின்ஸை நார்மலாக சொன்னீங்கன்னாவே போதும். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். சரிங்களா? என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்? தனுசு. ஸோ தனுசை பொறுத்தவரை வேலையில் சில சிக்கல்கள் வரப்போகுது. உங்களுடைய ராசியை 4ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்க போயிடார் அப்படிங்கிறதுனால, அதாவது 6ஆம் இடம் 10ஆம் இடம் ராசி இது எல்லாத்தையுமே வந்து தனுசு பார்க்க போகிறார், சனி பார்க்க போகிறார். ஸோ வேலை பழு கூட போகுது, பதவி கிடைக்க போகுது. ஆனால் அதுக்குண்டான பொருளாதார உதவி டக்குன்னு கொடுக்க மாட்டார், லேட் பண்ணுவார், வேலை பழுவை ரொம்ப அதிகப்படுத்துவார், பாஸ் திட்டுவாங்க, கோவம் வரும், பாஸ்க்கும் உங்களுக்கும் சண்டை வரும். சரிங்களா? கரெக்டாக இருக்குது. எஸ், தேங்க்யூப்பா. யாரெல்லாம் தேங்க்யூ பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ அதனால் இதுதான் வந்து அடுத்து நடக்க போகுது. பட் ஸ்டில் வந்து தனுசுக்கு ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு 7ஆம் சனி மாதிரிலாம் ரொம்ப காயப்படுத்தாது. இவங்க விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி கஷ்டப்படுத்தினாலும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தாது. ஏன்? ஏன்னா தனுசுல உட்காந்து, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் குருவினுடைய வீட்டிலேயே உட்காந்து தசை நடத்த போகிறாரு சனி. அதில் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக 7ஆம் இடத்துல உட்காந்து குரு பார்த்து உங்களை சுபத்திரப்படுத்திட போகிறார் ராசியை. இப்போ ஆல்ரெடி 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சனி மாறினோடனே உங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் கஷ்டம் வராது. 10 தான் குரு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வேலை போயிடும். வேலை போகிற அளவுக்கு நீங்களும் போய் சண்டை போட மாட்டீங்க பாஸ்கிட்ட. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க, அதுவும் பூராடம்லாம் இருந்ததுன்னா பரவாயில்ல, என் பாஸுக்கு நான் நல்லா உழைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல கம்மி சம்பளமாக இருந்தாலும் லாங் டைம் வேலை பார்க்குறதெல்லாம் பூராட நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு மிடில் ஏஜில் வந்து இந்த குருதசை
சாரி ராகுதசை வந்து ஒரு 17 வருஷம் ரொம்ப மிடில் வந்துடும். ஸோ அதனால் இந்த பூரம்லாம் கொஞ்சம் போராடித்தான் மேலே வருவாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இவங்க கம்ஃபர்டபுள் தான் இருப்பாங்க. இவங்க பார்ட்னருக்கு தான் அதனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமே ஒழிஞ்சு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. உங்களுக்கு என்னதான் அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் குருவினுடைய வலு உங்களை காப்பாற்றும். இப்போது நேரடியாக 10ஆம் இடத்து குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால வேலை போகாது. 7லேருந்து தனுசு நேரடியாக தனுசை பார்க்கும்பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு உங்களுடைய வேலையில் வர பிரச்சனைக்குள்ளே சமாளிச்சிருவீங்க. அட்டம ஸ்தானத்தில் குரு உச்சமாகும் போது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம், இடமாற்றம் நடக்கும், வேலை மாற்றம் நடக்கும், அனுகூலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தை தாண்டி பெட்டராக போயிடுவீங்க. ஸோ அதனால் இந்த 2025 வேலையில் சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க் பண்ண வேண்டி இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வேறு என்ன பிரச்சனை வரும்? ஹெல்த் இஷ்யூ வரும். வேலை ஆமாம், தனுசு ஹெல்த் இஷ்யூ என்னவா இருக்கும்? பெஸ்ட் பார்ட் டைம் ஒர்க் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, பிரியான்னு நினைக்கிறவங்களோடது. ஸோ அவங்க தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரும். கால் சம்மந்தமான பிரச்சனைகள், முட்டி சம்மந்தமான பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம் வரப்போகுது. சுகர் 2வது, அதாவது ஒரு 30 வயது 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்குலாம் சுகர் சம்மந்தமான பிரச்சனை, அதனால் கால் பிரச்சனை, கால் வந்து அந்த எரியிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காஷனாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த் இஷ்யூலாம் வராது, பட் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது இதெல்லாம் இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப காஷனாக இருங்க. உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி சில சிம்டம்ஸ்லாம் தெரியும், இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கல, எனக்கு வந்து கொழுப்பு சேருது, அல்லது எனக்கு வந்து ஃபுட்டு பாய்சன் ஆகுது, எனக்கு வந்து ஃபுட்டு சேரலை, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக கணக்கு போட்டு இந்த சனி மாறத்துக்கு முன்னாடி, மார்ச் மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்தில் உங்களுடைய ஃபுட்டை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாப்பாட்டினால கண்டிப்பாக பிரச்சனை வரும். வெளியில் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓவர் மசாலாவெல்லாம் தவிர்த்துருங்க. லிவர் பிரச்சனை, அடிவர் சம்பந்தமான பிரச்சனை, கழிவு பாதை பிரச்சனை, இதெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் காஷனாக பார்த்துக்கணும். பொதுவாகவே தனுசுக்கு அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 12ஆம் இடம் விருச்சிகமாக வரதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் காஷனாக பார்த்துக்கணும். 4ல் சனி நின்று லக்னத்தை பார்த்தாரு அப்படின்னா வேலை வாங்குவார், உடம்பு பிரச்சனை கொடுப்பார், ஹாஸ்பிட்டல் செலவு கொடுப்பார். பட் இது எல்லாமே ஓரளவுக்கு மகேந்திரன் பேருக்கு எப்படி இருக்கா சார்? ராசி சொல்லுங்கள் சார், ராசிக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூ வரப்போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு வேலை போயிடும். ஏன்னா விருச்சிகத்துக்குலாம் வேலை போச்சு. கடைசி வந்து 2.5 வருஷத்தில் சனி 4ல் உட்காந்து விருச்சிக ராசிக்கெலாம் கொடுத்த கஷ்டம்லாம் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாது. அதனால் அவங்க கொஞ்சம் பாவம் தான், நீங்கள் கொஞ்சம் பரவாயில்லை. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை தான். ஸோ அவ்வளோ வந்து கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஐ ஆம் நாட் சீன். வர்தினி கணேஷ், என்னப்பா நீங்கள் பார்க்காம விட்டுட்டேன், அவங்க என்ன மெசேஜ் பார்க்கல? வரலையம்மா ஏதோ மெசேஜ். பிஸ்னஸ் எப்படி இருக்குது தனுசுக்கு? தனுசுக்கு பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது, அதை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கேன். தொழில் நல்லா தான் இருக்குது. வேலைக்கு போகிறவங்க தான் தனுசு நிறையா இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ன வலு நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியும். லக்னாதிபதி லக்ன வலு ரெண்டும் நல்லா இருந்தது தனுசு ராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ அது நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதான் சொல்கிறேனே, தொழிலில் பெரிய பிரச்சனை, பிஸ்னஸ் இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்கு பிரச்சனைலாம் வராது. எதிரிகள் கொஞ்சம் வருவாங்க, உங்களை விட எதிரி வலுவாகுவான். சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதனால் உங்களை விட எதிரி வலுவாகுவான். பர்டிகுலராக அந்த சுக்கிரன் உச்சமா பீரியட்னு சொல்லப்படக்கூடிய பங்குனி மாதம், ஆமாம் பங்குனி, தை, மாசி, பங்குனி, சித்திரை ஓகே, பங்குனி சித்திரை மாதம், இந்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்திரை பங்குனி மாதம் உங்களுடைய எதிரி வலுத்துருவான். அவன்கிட்ட போய் வம்புக்கெலாம் நிற்காதீங்க. இப்போ எதிரி தான் வலுவாக இருக்க போகிறான், அதனால் அவன்கிட்ட போய் வம்புக்கெலாம் நிற்காதீங்க. அது வந்து ஒரு வைகாசி ஆணிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஒன்றும் இது இல்லை. தனுசு ஆஃப்டர் மார்ச் ஹெல்த் இஷ்யூ சரியாகிடுமாலாம். எங்கள் ஆஃப்டர் மார்ச் தான் ஹெல்த் இஷ்யூ வருங்கிறேன் நான். உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சிம்டம்ஸ் தான். இன்னும் உங்களுக்கு 4க்கே சனி போகலையே, அதுக்குள்ளே எப்படி சரியாகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஷால் தனுஷ் ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ்? நாட் ரெக்கமெண்டட் சார், நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சேவை பண்ணலாம், சேவை சம்மந்தமான தொழில்கள் பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம்? ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சேவை மையம் தொடங்குறீங்க, அதாவது ப்ரைவேட்டாக தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 கம்ப்யூட்டர் வாங்கணும், அது மட்டும்தான் செலவு. அதுவும் உங்களால் ஒரு கம்மி ரேட்டில் இருக்கிற அமௌண்ட்டில் கடன் வாங்காமல் வாங்கிக்க முடியும்னா வாங்கிக்கோங்க. பெரிய முன்னேற்றம்லாம் இருக்காது. வேலை போகாது, பிஸ்னஸ் அது நொடிஞ்சு போகாது, அவ்வளோதான் கேரண்டி கொடுக்க முடியுமே ஒழிஞ்சு. ஆக்சுவலி வேறு யாராவது அர்த்தாஷ்டம சனி, அதாவது விருச்சிகம் துலாத்துக்குலாம் அர்த்தாஷ்டம சனி நொடிஞ்சு போச்சு, உங்களுக்கு நொடிஞ்சு போகாது. அந்த அளவுக்கு தான் கேரண்டி கொடுக்க முடியும். லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியோட குருவினோட ஹெல்ப் இருக்கிறதுனால நொடிஞ்சு போக மாட்டீங்க.
அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். இப்போ நான் பண்ணுறது ஒரு சேவை தொழில் தான். எனக்கு வந்து இப்போ நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் நான் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்வீஸ், இது பிஸ்னஸே கிடையாது. ஸோ நான் இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசாக போடல. லேப்டாப் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறது இதோட முடிஞ்சு போச்சு எனக்கு. நான் வந்து டே டு டே ஸ்டாக் நான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரியான விஷயங்கள், இந்த சேவை மையம் போடுவது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஸ்டாக் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். லக்கும் கிடையாது. 9க்குரிய இடத்துல போய் கேது வர உட்கார போகிறது லக்கும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க், இது மட்டும்தான். பூராட நட்சத்திரக்காரங்க ஒரே இடத்துல இருப்பதுக்கான காரணம் தே லவ் கம்ஃபர்டபிலிட்டி. பூராட ராசி, அதாவது தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க தே லவ் கம்ஃபர்டபுள் லைஃப். சரிங்களா? அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான டைம் இது கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. லைஃப் இஸ் மிசரபிள், வில் இட் இம்ப்ரூவைஸ், பட் ஐ ஹாவ் நோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அம்மா உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஏதோ ராசி சொல்லியிருந்தீங்க, பட் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இங்கே பாருங்கள், லைஃபே மிசரபிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாதகத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். இப்போ வந்து இங்கே வந்து தனுசு ராசியை எடுத்துமே ஒரு 200 பேர் லைவ் பார்க்குறீங்கன்னா அதில் எப்படியும் ஒரு 20 பேர் தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன லைஃபு? அப்படியெல்லாம் இருக்காது. இப்போ குருபலன் வருது அடுத்த வருஷம், தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன். இந்த 20ல் ஒரு 5 பேர் வந்து மிடில் ஏஜாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமண வயசில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேருக்கு உடனே கல்யாணம் ஆயிருமா? ஆகாது. அதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிறது 2025க்கான எல்லா ராசிகளுக்குமான பொது பலன். இது தாண்டி லைஃப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அது வந்து வெறும் ராசி பலனில் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன பாதுகாத்துக்கலாம், இல்லை என்ன பெட்டர்மெண்ட் இருக்கும், போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன எனக்கு பெட்டராக இருக்கும், நான் இதெல்லாம் பிரச்சனை வரும், எதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்துக்கலாம், இதுதான் வந்து சொல்ல முடியுமே ஒழிஞ்சு மற்றதெல்லாம் சொல்ல முடியாது. ரம்யா அம்மா நீங்கள் நிறைய வாட்டி போட்டுட்டீங்க, இன்னும் 3 ராசி இருக்குது, முடிச்சுட்டு சொல்லிடுறேனே. சரிங்களா? உங்களோட ஜாதகம் வேணால் நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா மெசேஜ் காணாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நான் தான் தேடணும். அதனால் நான் ஜாதகம் வேணால் போட்டு வச்சுக்கிறேன். 19/1/1993 9:30 AM மதுரை. நான் இது முடிச்சுட்டு சொல்கிறேன் ரம்யா, நீங்கள் லைனில் வெயிட் பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் பர்த் துபாயா? ஸோ அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம் மகரம்லாம் ரொம்ப முக்கியமான ராசிகள். இவங்களுக்குலாம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மகர ராசிக்கு முழுமையாக 7வது சனி முடியுது. 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி உத்வேகத்தை அதிகப்படுத்தி முயற்சிகளை முன்னேற்றப்படுத்தி நிறைய விஷயங்கள் நல்லா கொடுக்க போறாரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பேச்சு சாதுர்த்தியம், குடும்பத்தில் நன்மைகள், தனம் சம்பாதிக்க வேண்டிய ஆசையெல்லாம் தூண்டி விட்டு நல்லது பண்ண போகிறார். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்கும். இப்பவே குருபலன் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் அடுத்த குருபலன் முடியறதுக்குள்ள திருமணமும் நடந்துடும். ஸோ அதனால் சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, 3லேருந்து 5 பார்க்குறாரு. ஸோ குழந்தை பிறப்பு ஏற்படுமானா ஆமாம் மகரத்திற்கு ஏற்படும். ஸோ குழந்தை பிறப்பு ஏற்படும். பெயர் தலை தூக்கும், நல்லது ஒரு பெயர் தலை தூக்கும். நீங்கள் ஆல்ரெடி குழந்தை பிறந்தவங்க அப்படின்னா மட்டும் குழந்தையினுடைய படிப்பு விஷயத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாமே ஒழிஞ்சு இதுவுமே நல்லா தான் இருக்க போகுது. 6ஆம் இடத்துக்கு போகிற குருவும் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ண போகிறல, தனலாபத்தை தான் கொடுக்க போகிறார். 2ஆம் இடத்துல ராகு குருவை பார்க்க போகிறார். ஸோ அவரும் தனலாப முன்னேற்றம், குடும்பம் பெருகுதல், குடும்பத்தினுடைய முன்னேற்றம், வியாபாரம் பெருகுதல், இதுதான் கொடுக்க போகிறார். ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் இது மகரத்தை பொறுத்தவரை நேரம் நல்லா தான் இருக்குது. ஸோ மகரத்திற்கு நல்ல மார்க் கொடுக்கலாம், 80 மார்க் கொடுக்கலாம். மகரம் நல்லா தான் இருக்குது. மகரம், துலாம், ரிஷபம் இவங்க 3 பேர் தான் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா இவங்க 3 பேர் தான். ஸோ அதனால் மகரத்திற்கு டைம் நல்லா இருக்குது. உங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு. உங்களுக்கும் 5க்குரியவர் வந்து சுக்கிரன் தான், 9க்கு வரக்கூடிய பாக்கியாதிபதி புதன் தான். ஸோ பெருமாள் தாயார் சேர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபங்கள் தரிசனம் பண்ணுவது, கோவிலுக்கு சென்று வருவது மிகச்சிறப்பு. ஐயப்பன் வழிபாடும் மகரத்திற்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் வழிபாடு பண்ண முடிஞ்சவங்களாம் பண்ணிங்க அப்படின்னா மகரத்திற்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி சனி பெயர்ச்சி ஆனதுலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மகரம் 80 மார்க் நல்லாயிருக்கு. அடுத்தது கும்பம். கும்பத்திற்கு முதல்ல ஜென்மசனி முடியறதே ரிலீஃப் தான். பட் அதனால் உடனே பெரிய பெட்டர்மெண்ட் எல்லாம் என்னால் சொல்ல முடியாது. போனதுக்கு சேர்த்து வச்சு ராகு வந்து உட்கார போகிறாரு. இப்போ மீன ராசிக்காரங்க ஏன் தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது, ஒன்றும் பிசகு இல்லாமல். தனம் வரும் வழிகளில் இருந்த
பெட்டர்மெண்ட்டு கொஞ்சம் தடையாக போகுது. இது வரைக்கும் வந்துச்சு செலவு பண்ணேன், இனிமேல் வரும் செலவு பண்ணுவீங்க அவ்வளோதான். முன்னேற்றம்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சொந்த ஜாதகத்தில் தசாபுக்திகள் நல்லா இருந்தாலுடைய அது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடிக்கு வந்து பெரிய பெட்டர்மெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தில் சண்டை போட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சரியாகும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாரா, நீங்கள் ஏதாவது போய் பேச அவங்க ஏதோ ஒன்று நினைக்க யாராவது பேசி சண்டை போட்டு வச்சுருப்பீங்க, அந்த சண்டை சரியாகும். இது ஒரு பாசிட்டிவான பலன். குடும்பத்திற்கான செலவுகள் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்த செலவுகள்லாம் பொறுப்புக்கான செலவுகள் தான், சந்தோஷத்திற்கான செலவுகள் கிடையாது. ஸோ இனிமேல் கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஸ்டில் ராகு வந்து தலையில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் வேலை மாறியிருப்பீங்க. வேலை மாறினால உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு யோகா மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆஹா, நான் வேலை மாறி எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, நான் அப்படியே தான் உட்காந்துருக்கேன், இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அப்போ இதனால் என்ன பண்ணுவீங்க, திரும்பி யோசிச்சுட்டே இருப்பீங்க, சார் நான் பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம், இப்போ நான் வேறு வேலை மாறிட்டேன், இப்போ உடனே என்னால் வேறு இடத்துலையும் வேலை மாற முடியாது. ப்ராக்டிக்கலான பிரச்சனைகளை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். யோசிச்சு மைண்டை போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருப்பீங்க. இதை வச்சுட்டு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சண்டை வரும். உங்கள் பார்ட்னரோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அவங்களுடைய பணம் சம்பாதிக்கும் வகையில் அவங்க தடையை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு வீட்டில் சண்டை வரும். அதனால் கும்பத்துக்கு மறுபடியும் என்னால் சூப்பராக பெரிய பலன்கள் எதுவும் சொல்ல முடியல. என்ன 4ல் இருக்க குரு 5க்கு போகும்போது 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்திட்டு இருந்தவர், உங்கள் லக்னத்தை சுபத்துவப்படுத்துவர். அதனால் அகெயின் அந்த சுபத்துவம் ஒளி வந்த பிறகு 2025 பாதிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு, இந்த ராகு வந்து இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளார ரொம்ப குழப்பி விட போகிறார் உங்களை. மற்றவங்க எல்லாருக்கும் மார்ச் டு மே டைம் சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும் மே டு ஆகஸ்ட் செப்டம்பர்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீரியடில் மட்டும் வீட்டில் சண்டை போடாதீங்க, ஓகேங்களா? உங்கள் குடும்பத்தில் வந்த சண்டையெல்லாம் சரியாயிடும். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி சண்டை போடாதீங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி கும்பத்துக்கு ஓகேவாக இருக்கும். மற்ற விஷயங்களெல்லாம் நல்லா தான் இருக்குது. வேலையில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும், பட் வேலை போகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. குரு தான் பார்க்க போகிறாரு, அதனால் உங்களை காப்பாற்றி விட்டுருவார். திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் அமையும். 2025 2ஆம் பாதியில் இதுவரை கும்பத்திற்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால், கும்பம் மற்றும் துலாம் திருமணத்திற்கான காரியங்கள் அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ரிஷபம், துலாம், கும்பம் 3 பேருக்கும் 2025 திருமணத்திற்கான குருபலன் அப்படிங்கிறது ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் 3 பேருக்கும் திருமணத்துக்கான காரியங்கள் ரிஷபம், துலாம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிகளுக்கு நிறைய பேர் திருமணம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இதுவரை திருமணம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. திருமணம் அமையும் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 25 தான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லலை. காதல் திருமணமாக இருந்தால் டிலே பண்ணிக்கோங்க. காதல் திருமணம் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து திருமணம் பண்ணிக்கிங்க. இப்போ வேண்டாம். இப்போ வந்து அவ்வளோ அப்படி சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சூஸ் பண்ண பார்ட்னர் சரியான பார்ட்னரா அப்படின்னு தெரில. பிகாஸ் ஆஃப் சம் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய பேச்சு சாமர்த்தினாலையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி, இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நல்லா பேசி கீசி அவங்கள ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்து வரக்கூடிய பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ரொம்ப காலமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஓகே, அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல வரல. பட் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். ஸ்டில் அதே தான் சிம்மத்துக்கு சொன்னேன், அதே விஷயந்தான். ஜென்மத்தில் ராகியது உட்காந்துருக்காங்கன்னா நம்மளை கொண்டு போய் தப்பாக மாட்டி விட்டுருவாங்க. சிம்மத்துக்கு கண்டிப்பாக தப்பாக தான் போகும். அப்படிங்கிறதுனால வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு குருபலன் இருக்கிறதுனால நீங்கள் தான் கொஞ்சம் அப்படி இப்படி வாக்குறுதிகள்லாம் கொடுத்து நான் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அதனால் கொஞ்சம் சிக்கல் வரும். ஸோ அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தயாராக இருந்து திருமணம் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கடைசியாக மீனம், ஜென்ம சனி. எவ்வளோ சொன்னேனோ சிம்மத்திற்கு அவ்வளோ சொல்லணும். 35 மார்க் 40 மார்க் தான் கொடுக்க முடியும். இங்கே நீங்கள் பிரச்சனையே என்ன அப்படின்னா, வீட்டிலேயே வந்து மீன ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க இவங்க 4 பேர் திருமணம் பண்ண கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா. மென்டலி வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க போகிறாங்க. வேலை நிறையா பலு கூட போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். பட் உங்களுக்கு நன்மை என்ன அப்படின்னா, சனி உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். முயற்சி செய்வீங்க, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்க போகுது, பிஸ்னஸ் பெருக போகுது, வேலை வளர போகுது. ஸோ இது என்ன நம்ம எடுத்துக்கணும், இதை நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். எப்பயுமே 7.5 சனி நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் நாட் பனிஷிங், இட்ஸ் அ லெசன் டர்னிங் டைப். கும்பம்க்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லுங்கள் சிஸ், லிசன் டு த ப்ரெடிக்ஷன், தேங்க்யூ ஃபார் தட். கும்பம்க்கு கொடுக்கலாமா, எப்படியுமே ஒரு 70-75 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ கஷ்டப்பட மாட்டீங்க. 70 மார்க்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கும்பம்க்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி உங்களை குரு காப்பாற்றுவாருமா. அதனால் வந்து நீங்கள் வந்து மே டு செப்டம்பர்
வீட்டில் சண்டை போடாதீங்க. மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ட் ஒர்க் ஒன்றும் கும்பத்துக்கு புதுசுலாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் அடித்து தட்டி தூக்கி வந்துடுவீங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. மீனத்துக்கும் அதே போல தான். நான் வந்து சிம்மத்துக்கு தான் கொஞ்சம் கவலைப்படுறேன். மீனம் வந்து வந்துடுவாங்க. மீனம் வந்து தண்ணீர் ராசி இல்லைங்களா, அவங்க வந்து எங்கே கொண்டு போய் அவங்கள விட்டிங்கனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாங்க. கழுவுல மீனில் நழுவுல மீனாக போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கக்கூடிய தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க மீனத்தில். வேலை செய்ய ரொம்ப பிடிச்சி முன்னேறிட்டே இருக்கணும்னு ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஆண் அளவுக்கு பொறுப்பெடுத்து அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்க ஒரு கேட்டகரி. ஆணாகவே இருந்தாலும் எந்த பொறுப்பும் நான் எடுத்துக்க மாட்டேன், எதுவுமே நான் செய்ய மாட்டேன், வேலைக்கு போனேன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இதுதான் மீனத்தோடைய 2 எக்ஸ்ட்ரீம். ஏன்னா புதன் நீச்சமாகி சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடு அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. அயன சயன போக போஜன சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் அங்கே உச்சமாகிற இடம். ரொம்ப ஜாலி பெருவில் தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணுறவங்களும் மீனத்தில் தான் இருப்பாங்க. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசி அந்த பணத்தை தனமாக கன்வெர்ட் பண்ணுறவங்களும் அதே மீனத்தில் தான் இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பே எடுத்துக்காதவங்களும் மீனத்தில் தான் இருப்பாங்க. அதீதமாக பொறுப்பெடுத்து வேலை செய்கிறவங்களும் மீனத்தில் தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறத வந்து இப்போ கடகம் விருச்சகம் கூட நான் சொல்லிடலாம். அவங்க வெளியில் காமிச்சிக்கிறது தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கடகம் விருச்சகம்லாம் அவங்கள ஒரு மாதிரி காமிச்சிப்பாங்க. ரொம்ப பொறுப்பாளிகளாக சில பேர் காமிச்சிக்கிட்டா கூட அந்த கடகம்லாம் கொஞ்சம் சொஃபஸ்டிகேஷன்லாம் எதிர்பார்க்கணும். இவ்வளோ வேலை பார்க்க தெரியுமா, இவ்வளோ வேலை பார்க்க தெரியுமான்னு சொல்லிருப்பாங்க. அங்கே உள்ளலாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. அதை வந்து நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம். மீனத்துக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2 எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. அது வந்து மோட்சஸ்தானமும் அதுதான், போகஸ்தானமும் அதுதான். இது ரெண்டுத்தில் அவங்க எதை சூஸ் பண்ணியிருக்காங்கிறது சுய கர்மாவை பொறுத்தது, சுய என்ன சொல்கிறது, நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்தது. ஸோ மீனத்தில் நீங்கள் இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் எக்ஸ்ட்ரீம் வேலை செஞ்சு நீங்கள் என்னை வந்து ரெகனைஸ் பண்ணலைன்னா பரவாயில்லங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. என்னுடைய சாய்ஸ் எப்போவுமே அதுவாக தான் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். மீனத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தை பார்த்துருக்க வேண்டியிருக்கு. சனி உங்களுக்கு முன்னேற்றத்தையும் புதிய முயற்சிகளையும் கொடுப்பார். உங்களுடைய லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க, பதவி கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் அமையும். சரிங்களா? 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பொதுவாக 7 பார்க்கறது வந்து அவ்வளோ நல்லதில்லைன்னு தான் சொல்லுவோம். பட் உங்களுக்கு வந்து என்னென்னா இதுவரை நீங்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. இதனால் உங்களுக்கு உடனே வந்து உங்களுடைய பாஸ் வந்து பணம் போட்டு கொடுத்துருவாரா அப்படின்னா அது இல்லை. ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. இதனால் இது வரைக்கும் தேங்கி இருந்த வீசா ப்ராசஸிங்லாம் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் நிறைய மீன ராசிக்காரங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் போவீங்க. கும்பமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனம் வந்து இதுவரை நான் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக போக முடியும். ஸோ அந்த முயற்சிகள் எல்லாம் பாருங்கள். இடமாற்றம் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். ஒரு இடமாற்றம் உண்டு. நீங்கள் மாறி இருப்பீங்க, இல்லைனா மாற போகிறீங்க. அதே போல் வந்து வெளிநாடு முயற்சிகள், வீசா ப்ராசஸிங், வெளியூர் வெளி மாநிலத்துக்கு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா கிடைக்கிறது, அங்கே அனுகூலமான விஷயங்கள் ஏற்படுவது, இது எல்லாமே வந்து மீனத்திற்கு நல்லா தான் நடக்க போகுது. என்ன இது எல்லாமே கஷ்டப்பட்டு நடக்க போகுது. சனி எப்பயுமே கஷ்டப்படுத்தி கொடுப்பார். அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் தான், மேக்ஸ் டீச்சர் மாதிரி தான் அவர். ஸோ அதனால் அவர் கஷ்டப்படுத்தி தான் கொடுப்பார். பட் அதனால் வந்து பாதகம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க ராகு விலகிறது எவ்வளோ பெரிய நிம்மதி தெரியுமா? தூங்காமல் இருந்து எதையோ யோசிச்சு அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி எதை பண்ணுறதுன்னு தெரியாமல், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல், யாருக்கு நிரூபிக்கிறதுன்னு தெரியாமல் இவ்வளோ இருந்தது இல்லையா? இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்கு பண்ணணும், எவ்வளோ பண்ணணும்னு அளந்து சரியாக செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியும். செய்கிறீங்களா அப்படிங்கிறத விஷயம். முன்னாடி வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற மாதிரி தான் சுச்சுவேஷனே இருந்தது. நம்ம அட்வைஸ் கொடுத்துடலாம், பட் செய்யறதுக்கு முடியணும்ல. இனிமேல் உங்களால் செய்ய முடியும். ஸோ 2024 பாதிக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா 2025 இதெல்லாம் செய்ய போகிறீங்க. மார்ச்லேருந்து டைம் வந்து நல்லாயிருக்கு. மார்ச் டு மே மட்டும் ரொம்ப காஷனாக இருக்கணும் மீனத்தை பொறுத்தவரை. சனி ராகு 2 பேரும் தலைமையில் உட்கார போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பீரியட் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ட்ராவல் பண்ணாதீங்க. இது வந்து மீனத்துக்கு மட்டும் சொல்லலை நான். தனுசு, மீனம், மிதுனம், கன்னி, இன்னும் நிறைய ராசிகள் சொல்லணும். பட் அட்லீஸ்ட் இந்த 4 ராசிகள் ட்ராவல் பண்ணாதீங்க. சம்மர் வெக்கேஷன் வேறு, இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், அதாவது லாங் ட்ராவல் போகிறது, க்ரூஸு தயவு செஞ்சு வேண்டாம். அதனால் அது கொஞ்சம் ஆபத்து, கொஞ்சம் வேண்டாம். அதனால் துலாம் ராசி நட்சத்திரம் அப்ராட் ஜாப் கிடைக்குமா? துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நீங்கள் ஒரு மிடில் வயசில் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு குருதசை சனி தசை நடக்கும். சனி தசைனா சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலோ 8ஆம் இடத்துல சமோச்சமாக இருந்தாலும் கிடைக்கும், இல்லைன்னா கிடைப்பதற்கு கஷ்டம். குருதசைனா குரு 11ஆம் இடத்துல இருந்தால் கிடைக்கும். சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? மீனராசி. ஸோ ட்ராவல்லாம் பண்ணாதீங்க. மார்ச் டு மே ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. முடிஞ்ச நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த டைமில் தான் நான் வேலை பார்த்து தூங்காமல் நான் வந்து சாதிக்க போகிறேன் அப்படிலாம் வேணாம். அவ்வளோ உத்வேகம்லாம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே
காம் டவுன் அப்படி சொல்லி கொஞ்சம் அப்படியே அளவாக பண்ணிக்கோங்க. இந்த பீரியடில் மாத்திரம் கொஞ்சம் அளவாக பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடிக்கு மீனத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். மீனத்திற்கும் 60 மார்க் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நான் எல்லா ராசிகளையும் சொல்லி முடிச்சிட்டேன். சரியா 1 வருஷம் 1 மணி நேரம் முடிந்தும் விட்டது. ரம்யா அம்மு கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு என்னம்மா 2 திருமண ஜாதகம் மாதிரி காட்டுதேம்மா? திருமணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு 19 ஜனவரி 1993 கொடுத்துருக்கீங்க. திருமணம் ஆயிடுச்சா? ரம்யா அம்மு லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்க. லலிதா ஹாய் மேடம். ஹாய் லலிதா. தீப்ஸ் என் இன்ஸ்டா. இன்னும் ½ அன் ஹவர் நான் லைவ்ல இருப்பேன். ½ அன் ஹவரில் கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம். கொஷின்ஸ்லாம் யாரெல்லாம் போடணுமோ போட்டுருங்க. ஸோ ரம்யா வந்து ஓகே 2 திருமண அமைப்பு தான், அதனால தான் உங்களுக்கு லேட் மேரேஜ். நீங்கள் வந்து திருமணம் பார்க்கலாம். எப்பொழுது அமையும் அப்படின்னு கேட்டால் இந்த வருடம் அல்லது 2026ஆம் வருடம் தான் அமையும். ஒரு நிமிடம் இருங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி என்ன சொல்லுது? 26ல் தாம்மா அமையுது. சுக்கிர தசையில் சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி இல்லையாம்மா? அவர் எப்படி அமைச்சு கொடுப்பாரு? சுக்கிர தசை புதன் புக்தி மார்ச் மாதத்துக்குள்ளே அமைஞ்சா அமையும்மா. அப்படி இல்லைன்னா 2026ல் தான் அமையும். 25ல் அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அமைஞ்சா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது. அதனால் ஒன்றா துரிதப்படுத்தி மார்ச்ங்கிறத ஒரு ஏப்ரல் ஆகஸ்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் 2025 ஆகஸ்ட்டுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்து வெளிநாட்டில் தான் அமையும். நீங்கள் துபாய் அப்படின்னா இந்தியாவில் மாப்பிள்ளை இருப்பார் அல்லது வேறு வெளிநாட்டில் மாப்பிள்ளை இருப்பார். நீங்கள் பாண்ட் பிளேஸ் துபாய்னு கொடுத்துருக்கீங்களா? சவுதி கண்ட்ரிஸை விட்டு வெளியில் பாருங்கள், அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா வாழ்த்துக்கள். கன்னிராசி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. கன்னிராசிக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேம்மா. சரிங்களா? கன்னிராசிக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நீங்க பாருங்க. அப்பா ஃபோன் அங்க இருக்குப்பா, நீங்க பாருங்க. மன்னிக்கவும், கேப் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. வருதா வீடியோ தெரியுதா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ரம்யா, உங்களுக்கு வந்து 2025 செப்டம்பருக்குள்ளார திருமணம் நடக்கணும். அப்படி நடக்கலன்னா 2026 குரு பயிற்சி அரௌண்டாவே செப்டம்பர். லைவ் வருதா அப்படிங்கிறது யாராவது பதில் சொல்லுங்க. ஆர்த்தி, மேரேஜ் லைஃப், ஜாபு, ப்ரமோஷன், லைஃப், பார்ட்னர் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன ராசின்னு சொல்லலையம்மா? தீபக் சாரோட ஜாதகத்திற்கு உண்டான ஒரு பலன்கள். ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மிதுன லக்னம் 29/1999 5:20 PM. ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மிதுன லக்னம். சூரியன் தனுசை வேலைப்படுத்திட்டு இருக்க. குரு சிம்மம், தனுசு, மேஷம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. சனி நீச்சமாக இருக்கிறார். ஓகே, நல்லா இருக்கு சார். சந்திர கேந்திரம் நல்லா இருக்கு. சந்திரனும் சூரியனும் ஒரு தனக்கு தானே கேந்திரத்துக்குள்ள இருக்காங்க. சிம்மத்தை வலுப்படுத்த செவ்வாய் சம உச்சமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்காரு. ஹஸ்த நட்சத்திரம்னா ராகுதசை போயிட்டு இருக்கா நடுவில். குருதசையில வேலை கிடைக்கும். குருதசை 2033 தான் வருது. அதான் ப்ராப்ளம். ராகுதசை புதன் புக்தி. சார் 2026 ராகுதசை சுக்கிர புக்திக்கு பிறகு அவங்க கண்டிப்பாக அரசு வேலையில் உட்காருவாங்க சார். சிம்மம் வலுவாக இருக்குது, தனுசு வலுவாக இருக்குது. குருவினால் சிம்மம் தனுசு ரெண்டும் பார்க்கப்பட்டு சிம்மம்
செவ்வாய் குரு இரண்டினுடைய பார்வையிலும் அமர்ந்து நல்ல வலு சுபத்துவமாக இருக்குது சார். ஜாதக லக்னாதிபதியே லக்னத்தை பார்த்து கொண்டு இருப்பதனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்து முன்னேறக்கூடிய ஜாதகம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அரசு வேலைக்குள்ளே போவாங்க. 2026லேருந்து 2027 28க்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் த கொஷின் சார். உங்களுக்கு லாஸ்ட் டைம் பதில் சொல்ல முடியல, அதனால் இது சொல்லியாச்சு. வென் வில் ஷீ பிகம் அ மதர்? 9ஆம் இடத்துல செவ்வாய், 9க்குரிய சனி நீச்சம், செவ்வாய் சனி பரிவர்த்தனை. ஓகே, செவ்வாய் சனி பரிவர்த்தனைக்கு அவங்க உண்டான நீச்ச பங்கம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கே சார். ஸோ அது குரு உள்ளே பூந்து சுபத்துவப்படுத்திட்டார். 10க்குரிய குரு ராகுதசை கேது புக்தியில் குழந்தை வந்து அதாவது 2026க்குள்ளே அப்படின்னா மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படும். ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படும். பட் ஸ்டில் கர்ப்பஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான் அப்படிங்கிறதுனால சின்ன டிலேக்கு அப்புறம் குழந்தை இருக்கும். மேக்ஸிமம் ராகுதசை சுக்கிர புக்தியில் பெண் குழந்தை இருக்குது சார், கவலைப்பட வேண்டாம். ரம்யா சுந்தர், ஸ்டார் இஸ் மகரம், ப்ளீஸ் ரீசெக். கேட்குதுங்களா? ஸோ சிம்மம் அகைன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சார். குருவனுடைய பார்வையில் குரு சந்திர யோகத்தில் இருக்குது. சூரியன் சந்திரன் அகைன் கேந்திரமாகத்தான் இருக்கிறார்கள். செவ்வாய் உச்சமாக இருக்கார். ஓகே, 10க்குரிய சனி நீச்சபங்கம், நீச்சபங்க ராஜயோகம். ஏன்னா குரு புதன் 2 பேருடைய நல்ல தொடர்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இது நீச்சபங்க ராஜயோகம் தான். லக்னாதிபதி நீச்சமாயிட்டார் இல்லையா சார்? ஸோ மக நட்சத்திரம்னா இவங்க என்ன சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை வந்துருச்சா? தான் வந்துருச்சுல்ல. ஓகே, சூரிய தசையினுடைய குரு புக்தி 2026 தொடங்குது சார், முடியுது சார். ஸோ எய்தர் அந்த பீரியடில் கிடைக்கணும், இல்லைன்னா சனி புக்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 26 27 26 ஒரு வருடம் முழுவதுமாக கிடைக்காது. 27 அகைன் சூரிய தசை புதன் புக்தியில் கிடைக்கும். குழந்தையை பொறுத்த வரைக்கும் நீச்ச சுக்கிரன் வீடு கொடுத்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால ப்ராப்பரான நீச்ச பங்கம் இருக்குது. 9ஆம் இடத்துல அகைன் செவ்வாய் கேது. இவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படும் சார் கண்டிப்பாக. செவ்வாய் கேது உச்சமான செவ்வாய் அவரோட கேது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதனால் மெடிக்கல் ஹெல்ப் வேணும். நீங்கள் கொஞ்சம் டாக்டரை செக் பண்ணுங்கள். குழந்தையெல்லாம் இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து பரிவர்த்தனை மூலமாக வலுவாகிறார் இல்லைங்களா? அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் குழந்தை அப்படிங்கிறது தான். பட் மற்றபடிக்கு இதெல்லாம் ஓகே தான். ராசிப்படி வந்து குரு வலுவாகத்தான் இருக்கிறார். நீச்ச சனியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்திலையும் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். இவங்களுக்கு செவ்வாய் கேது இருக்குது, சுக்கிர நீச்சமாக இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்திலையும் இதுக்குண்டான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். உங்களுடைய ஜாதகமும் பாருங்கள். செவ்வாய் கேது அமைப்பு இருப்பதனால் உங்களுக்கும் அந்த அமைப்பு வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து ஒன்ஸ் போய் செக் பண்ணுறது பெட்டர். செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான விஷயங்கள் பாருங்கள். வேலையை பொறுத்தவரை either 2025 இல்லது 2027 கிடைக்கும் சார். கண்டிப்பாக இவங்களுக்கு வேலை உண்டு. லக்னாதிபதி நீச்சம் அப்படிங்கிறதுனால பொறுத்து இருந்து தான் அமையும் அந்த கேரண்டி கொடுக்கலாம். அர்ச்சனா விஜய், இஸ் மை கமெண்ட் விசிபிள்? லைவ் இஸ் நாட் கம்மிங். லைவ் நாட் கம்மிங்னா எனக்கு உங்கள் மெசேஜ் வராதுங்களே. தேங்க்யூ தீபக் சார். லைவ் கட் ஆகிட்டு ஜாயின் ஆச்சா இல்லை உங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரில. குழந்தைய காம் பண்ணி விட்டுட்டு வரதுக்காக எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வர முடியல. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் விச் நட்சத்திரம் அண்ட் ராசி வில் பி குட் மேட்ச். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். சும்மா அடிச்சு விட்டுட்டு போகலாம். நான் இந்த ராசிக்கு இது நல்லா இருக்கும்னு அது முதல்ல கரெக்டு கிடையாதுமா, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சுய ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு நல்ல ஜாதகம் வருதுமா, சூப்பராக ஜாதகம் வருதுமா, மக நட்சத்திரத்தில் வருது, உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், வேண்டான்னு விட்டுருவீங்களா? ஜாதகம் நல்லா இருக்குமா இல்லையா பார்க்கணுமா வேண்டாமா? அதுதானே முக்கியமாக பார்க்கணும். நான் ஒரு 4 ஸ்டார் சொல்கிறேன், இதெல்லாம் செம்ம மேட்சாக இருக்கணும், நல்லாவே இல்லை ஜாதகம், கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, இது நல்லாவே இல்லை கேள்வி. மை சன் இஸ் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், லக்னம் இஸ் விருச்சிகம். ஹவ் வில் ஈ ஸ்டடி? ஹவ் வில் ஈ ஸ்டடினா அப்போ சனி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். துலாம் ராசிக்கு நல்லது பண்ணக்கூடியவர் சனி, 4க்குரியவர். அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அது எங்கே இருக்காருன்னு பார்த்தா தானே பதில் சொல்ல முடியும். விருச்சிக லக்னத்துக்கு 2க்குரியவர் குரு, அதனால் அதுவே வந்து நல்லா தான் இருக்குது. லக்னப்படி குரு நல்ல நிலைமையில் இருந்தார், குருவும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அந்த பையன் கண்டிப்பாக நல்லா தான் படிப்பான். சனி கெட்டு போயிருந்தாருன்னா மேல் படிப்பில் தடை ஏற்படும். மேம் கேன் யூ ரிப்ளை மை மெசேஜ்? சொல்லுங்கள் லலிதா, உங்களோட மெசேஜ் என்ன மெசேஜ் போட்டிருக்கீங்க?
லைவ் வருது. ரேவதி டால்ஃபின் தேங்க்யூ. லைவ் கம்மிங் தேங்க்யூ. நிர்மலா. இன்று சிவராமன் லைவ் வருது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. கொஷின் செக்கில் கொஷின் போட்டிருக்கேன், எனக்கு பார்த்து ஆன்சர் சொல்கிறீங்களா? சொல்கிறேனே. மேரேஜ் லைஃப் பார்ட்னர் அகைன் அதே தான்மா கேட்டிருக்கீங்க. எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வரலையேம்மா. ஆர்த்தி, எனக்கு கொஷின் செக்ஷனில் கரெக்டாக வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். 3 times அனுப்பியிருக்கீங்களா லலிதா? இன்னொரு வாட்டி அனுப்புங்களேன் ப்ளீஸ். எனக்கு வரல. லைவ் இஸ் கம்மிங் கிளியர்லி. அர்ச்சனா விஜய் வெரி தேங்க்யூ. அர்ச்சன் விஜயா, ஒய் ஆர் யூ கெட்டிங் மை கமெண்ட்ஸ் மேம், ப்ளீஸ் ரிப்ளை ஃபார் மீ. ஆமாம் ரம்யா சுந்தர், எனக்கு வந்து உங்களுடைய கொஷின் வரல. இந்த மெசேஜ்லாம் வந்திருக்கு, பட் கொஷின் வரல. ஆர்த்தி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அகெயின், அவங்களுக்கு வந்து வரல. பூரணி கேஜி அப்படின்னு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நான் லேட்டாக வந்தேன், கன்னி ராசிக்கு தனுசு ராசிக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபுல் வீடியோ அவைலபிளாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள். ஐ ஹவ் சென்ட் மோர் தென் 5 times. ரம்யா சுந்தர் நிஜமாக வரல. ரம்யா சாய் சுந்தர் வந்திருந்தேன்னா நான் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு கொஷின் வரல. நான் எல்லா மெசேஜும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உங்களோடதே பாருங்கள், ஒய் மை காமெண்ட் இஸ் நாட் கம்மிங்கா, ப்ளீஸ் ஆன்சர் மீ, அந்த மெசேஜ் எல்லாமே வந்திருக்கு. தேங்க்யூ தீபக் சார், தேங்க்யூ. ஸோ அது வரல. கும்பராசி போராட்ட நட்சத்திரம், அதான் பதில் சொல்லிட்டோமே. அதான் எல்லாமே படிக்கிறேனேம்மா, எனக்கு வரலையேம்மா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு கேள்வி பதில் செஷன். ஸோ ஐ ஹாவ் சென்ட் கொஷின்ஸ். அதுதான்மா அர்ச்சனா, நீங்கள் வந்து கொஷின் அர்ச்சனா வரல. அர்ச்சனா எனக்கு வரல ஆன்சர் எனக்கு உங்கள் கொஷின் வரல. கொஷின் செக்ஷனில் எனக்கு கொஷின் வரல. இங்கே அனுப்புங்களேன். அர்ச்சனா விஜயா லலிதா. இப்போ தான் வருது லலிதா அவங்களோட டீட்டெயில்ஸு. 8/1/1998. AM பெங்களூர். 12 AM. 12 AMனா 8ஆம் தேதி நைட்டா இல்லை 9ஆம் தேதியா? ராசி மாறிடுமேம்மா, ஒரு டேவே மாறிடுமேம்மா. பெங்களூரு. லலிதா, நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஓகே மேஷராசி பரணி எடுத்துருக்கீங்க. அப்போ நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். 8ஆம் தேதி மேஷ நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், 3ஆம் பாதம் கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு லக்னம் என்ன வருது? கன்னி ராசி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் குரு. லவ் மேரேஜ். முதல்ல ஒரு மேரேஜ் வந்து ஒரு லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி திரும்ப ரீபேச்சப் பண்ணி, ஆனால் அது லவ் மேரேஜாகவும் இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் அமையணும். 2025 உங்களுக்கு திருமணம் அமையணும். திருமணத்திற்கு பாருங்கள். எய்தர் இப்போ திருமணம் நடக்கும், அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு வருஷம் விட்டுட்டு செவ்வாரசை கேது புக்தி வரப்போகுது. புதன் புக்தி 2025 முடியறதுக்குள்ளே திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் வசதிக்கு திருமணம் நடக்கும். இல்லைன்னா அப்புறம் உங்கள் வசதிக்கு நடக்காது. அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வரன்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. 2026 மே மாதத்துக்கு பிறகு திரும்ப உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி வரன் அமையும். காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. லேட் மேரேஜ் பண்ணிக்கிறதாம இந்த ஜாதகத்துக்கு நல்லது. நீங்கள் லவ் மேரேஜே பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட இப்போ திருமணம் பண்ணிக்காதீங்க. 28 வயசா? ஆமாம். 2026 உங்களுக்கு 28 வயசு ஆகுமா? 2026 செகண்ட் ஹாஃபில் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. 2027 சிம்மத்திற்கு வந்து குரு வரும்பொழுது நல்ல பூர்ண ஒளி பாக்கிய ஒளியாக மேஷத்திற்கு விடும். அந்த பீரியடில் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ 7.5 சனி வேறு. உங்களுக்கு வந்து தசாபக்திகள் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. நீங்கள் முதல்ல ஸ்டேபிளாக இல்லை, லவ்வில் இருந்தீங்கன்னா. அரேஞ்ச் மேரேஜ்னா 50-50 சாய்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். 24 வயசு ஆச்சு பண்ணலாம். பட் ஸ்டில் அடுத்த 4 வருஷம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்மா. வேலை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? வேலை நல்லா இருக்கும்மா. வேலையில் பெட்டர்மெண்ட் இருக்கும். மேஷராசிக்கான பலன்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு செவ்வாய் உச்சம், பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லா வகையிலையும் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அதனால் லலிதாவை பொறுத்தவரை வேலை மிக நன்று. டைம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி உச்சமானதுனால பிரச்சனை இல்லை. வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி இருக்குமா. போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் கல்யாணமே பார்த்தீங்கன்னாலும் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது, திருமணம் சரியாக அமையாது. திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் பாருங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து நீச்சமாகி பரிவர்த்தனையில் நீச்சபங்கம் அடிஞ்சு சுக்கிரன் செவ்வாய் குரு சனி 4 பேர் தொடர்பில் 5ஆம் இடத்துல மன போராட்டம் நிறைய இருக்கும். செவ்வாய் முழுசுமா. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து தாயார் வழிபாடு தான் உங்களுக்கும் அகெயின். ஓகே, தாயார் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. சுக்கிர வழிபாடு தான். அம்பிகை, அம்பாள், துர்க்கை அம்மன் தாயார், லக்ஷ்மி தாயார், இது எல்லாமே வந்து
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்திரா மணி 22 March 2010. March 2010 பிறந்த குழந்தைக்கெல்லாம் வாட்ச் மேஜர் சப்ஜெக்ட் ஷீ கேன் சூஸ்ன்னு கேட்குறீங்களா? சரி, ஓகே. ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு 3:35 PM வாரணாசியா? ஓகே. ஜெகதீஷ் ஹரே வாரணாசி. ஓகே. உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருக்கு குழந்தை. 22 March 2010. சூப்பர். ஜாதகம் நல்லா இருக்கேம்மா? சுக்கிரன் உச்சம், சூரியன் புதன் சேர்க்கையோட அட்டமஸ்தானத்தில் அதான் குழந்தை வெளியில் வந்திருப்பாங்க. பிறந்தது தான் உத்தரப்பிரதேசம், அவங்க வாழ்றதுலாம் சவுத் இந்தியா அல்லது வெளிநாடு அப்படி இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி, ராசி அதிபதி உச்சம், லக்னாதிபதி அட்டமஸ்தானத்துக்கு சென்று மறைந்தாலும் உச்ச சுக்கிரனோட நல்ல நிலைமையில நல்லா இருக்கார். சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்காரா? ஆகலை. புதன் அஸ்தமனம் ஆகலை. சூப்பர் ஜாதகம். பொண்ணு வெளியூர் வெளி மாநிலம் நல்ல நிலைமையில சம்பாதிப்பாங்க. எந்த துறையில் போனாலுமே இந்த பொண்ணு நல்லா தான் வருவாங்க. பட் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இன்டீரியர் டிசைனிங், காஸ்டியூம் டிசைனிங், ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்கள், இது போக மருத்துவம், இது எல்லாமே நல்லா வரும். ஏன்னா சூரியன் நல்லா இருக்காரு. செவ்வாய் நீச்சம்னாலும் இது சந்திரன் உச்சமாயி, அதாவது வீடு கொடுத்த செவ்வாய்க்கு சந்திரன் உச்சமாயி, சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் உச்சமாயி இருக்கிறதுனால நிச்சயமாக பல் அல்லது முகம் சம்பந்தமான